ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். हम पहला राजा 13 अध्याय का पहला वचन को पढ़ेंगे. எரேமியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து. இந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தில் யெரொபெயாம் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். इस पहला राजा 13 अध्याय के पहले वचन में हम यारोबाम राजा के बारे में पढ़ते हैं. இந்த யெரொபெயாம் ராஜா எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்றால், ये जो यारोबाम राजा कहाँ पर खड़ा था? பலிபீடத்துக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். वो उस वेदी के पास खड़ा था. எதற்காக பலிபீடத்திற்கு பக்கத்திலே நிற்கிறான் என்றால், वो क्यों उस वेदी के पास खड़ा था? அவன் தூபம் காட்டுவதற்காக பலிபீடத்துக்கு பக்கத்திலே நிற்கிறான். वो यारोबाम धूप जलाने के लिए वेदी के पास खड़ा था. தூபம் காட்ட வேண்டும் என்றால் अगर धूप जलाना है तो அதற்கு சில அக்கினி தழல்கள் தேவைப்பட்டது. उसके लिए आग और कुछ चीजों की जरूरत है. அது எங்கே இருந்து எடுப்பார்கள்? उसे कहाँ से लेना होता है? பலிபீடத்திலிருந்து அந்த தழல்களை எடுப்பார்கள். उसे उस वेदी में से निकालना पड़ता था. ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த தழல்களை போட்ட பின்பு एक छोटे बर्तन में जब उन कोयले को डालते हैं, அதன் மேல் அந்த தூபத்தை போட்ட உடனே ஒரு புகை எழும்பும். उसके ऊपर जब धूप जलाते तब वहाँ पर एक धुआं आने लगता है ஒரு அருமையான வாசனையோடு அந்த புகை எழும்பும். और उसमें से एक अच्छा सुगंध बाहर निकलता है. அதுக்கு பேர் தான் தூபம் காட்டுதல் என்று அர்த்தம். और उसका ये अर्थ है धूप जलाना. ஆனால் இப்பொழுது எங்கே நின்று தூபம் காட்டுகிறான் என்றால், और अब ये कहाँ पर खड़े रहकर वो धूप जला रहा है? இவன் எருசலேமில் அல்ல, यरूशलेम में नहीं, அல்லேலூயா, பெத்தேல் என்கிற இடத்திலே அவன் தூபம் காட்டுகிறான். लेकिन बेतेल नामक जगह पर वो धूप जलाता है. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம், पहला राजा 12 अध्याय में, 1 ராஜாக்கள் அல்ல 12ஆம் அதிகாரத்திலே पहला राजा 12 अध्याय में அதனுடைய 28, 29 அந்த வசனங்களை பார்த்தால், उसके 28 और 29 वचन में अगर आप पढ़ेंगे, 2 கன்றுக்குட்டி சொரூபங்களை இந்த அல்லேலூயா யெரொபெயாம் எகிப்திலிருந்து கொண்டு வந்தான். ये जो यारोबाम राजा था, सोने के 2 बछड़े को उसने मिस्र में से ले आया था. இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது அந்த கன்றுக்குட்டி சொரூபங்களை எங்கிருந்து கொண்டு வந்தான்? எகிப்திலிருந்து கொண்டு வந்தான். उन 2 वचनों में हम पढ़ सकते कि वो जो सोने के बछड़े थे उसे मिस्र से उन्होंने लाया था. அதிலே ஒரு கன்றுக்குட்டியை தான் என்கிற ஊர்லேயும், और उसमें से एक बछड़े को दान के जगह पर रखा, இன்னொரு கன்றுக்குட்டியை எங்கே வைத்தானா? பெத்தேல் என்கிற இடத்திலே வைத்தான். और दूसरे बछड़े को बेतेल में रखा. இது ஒரு விக்கிரக ஆராதனையா இருந்தது. और ये एक मूर्ति की आराधना थी. இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனையை யெரொபெயாம் செய்ததுனால, और ऐसे मूर्ति की आराधना क्योंकि यारोबाम राजा ने किया था, நீங்க 1 ராஜாக்கள் 12:30 வாசித்தால், पहला राजा 12 अध्याय के 30 में अगर आप पढ़ेंगे, 1 ராஜாக்கள் 12:30 அது ஒரு பெரிய பாவமாய் இருந்தது. उस वचन में पढ़ते कि ये बात पाप का कारण हो गया था. அல்லேலூயா, 30வது வசனத்திலே அது ஒரு பெரிய பாவமாய் மாறி போனது. 30 वचन में हम पढ़ते कि एक बड़ा पाप बन गया था. அதனுடைய 32வது வசனத்திலே விக்கிரகத்திற்கு, இந்த கன்றுக்குட்டி விக்கிரகத்திற்காக அவன் பலி செலுத்தவும் செய்தான். और हम पढ़ते कि इन बछड़ों के उसके लिए उन्होंने बलिदान भी चढ़ाया. இத்தனை பெரிய பாவத்துக்கு மேல பாவத்தை யார் கூட்டினது? யெரொபெயாம் தன்னுடைய வாழ்க்கையில கூட்டினான். और यारोबाम ने अपने जीवन में पाप के ऊपर पाप को बढ़ाता गया. தேவ பிள்ளையே, பெத்தேல் என்று சொன்னால், ये परमेश्वर के बच्चे, बेतेल का अर्थ है இந்த 12 கோத்திரங்கள்ல 10 கோத்திரங்கள் யெரொபெயாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ये जो 12 गोत्रों में से 10 गोत्रों को परमेश्वर ने यारोबाम के हाथों में दिया था. அந்த 10 கோத்திரங்கள்ல தென்கடைசில இருந்த பகுதி தான் பெத்தேல் பகுதியாகும். और वो 10 गोत्र में जो आखिर अंतिम भाग था वो बेतेल था. அதனுடைய வடகடைசி பகுதி தான் என்கிற இடமாயிருந்தது. और उसके उत्तर भाग में सबसे ऊपर दान था. ஒரு காலத்துல பெத்தேல் என்று சொன்னால், और एक जमाने में बेतेल का अर्थ था, அது ஒரு ஆவிக்குரிய இடமாயிருந்தது. वो एक आत्मिक जगह था. ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஒரு இடமாயிருந்தது. वहाँ पर आत्मा में भरकर लोग आराधना करते थे. நீங்க ஆதியாகமம் 35:1 வாசித்தால், उत्पत्ति 35वां अध्याय के पहले वचन में अगर आप पढ़ेंगे, யாக்கோபு தன்னுடைய வீட்டாரிடத்திலே சொல்லுகிறான், याकूब ने अपने घर वालों से कहा, நாம் எழுந்து எங்கே போவோம்? பெத்தேலுக்கு போவோம். मैं उठकर बेतेल जा रहा हूँ. அவன் யாக்கோபு
தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அப்படி சொல்லுகிறான். याकूब ने अपने परिवार वालों से इस बात को कहा. காரணம் அந்த பெத்தேலில் வைத்து கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். उस कारण यह था कि परमेश्वर बेतेल में उसे प्रकट हुआ. இப்பொழுது அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டுவோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, और उसने केवल कहा नहीं कि मैं जाकर वहां पर वेदी बनाऊंगा. ஆதியாகமம் 35 அதுல 7வது வசனத்துல வாசித்தால், उत्पत्ति 35 के 7 में हम पढ़ते हैं, அந்த பெத்தேலில் அவன் ஒரு பலிபீடத்தை என்ன செய்தான், கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். उस बेतेल में उसने एक वेदी बनाकर वहां पर परमेश्वर की आराधना किया. பெத்தேலிலே கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை ஆராதித்ததுனால उसने बेतेल में वेदी बनाकर परमेश्वर की आराधना किया. इसलिए அவனுடைய 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். और 9वें वचन में हम पढ़ते कि परमेश्वर उसे दर्शन देकर आशीष दिया. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை என்று கெஞ்சினான். 32वां अध्याय में याकूब ने कहा कि अगर परमेश्वर तू मुझे आशीष ना करे तो मैं तुझे छोड़ूंगा नहीं. அதுக்காக ஜெபத்துல போராடினான், ஆசீர்வாதம் வேணும்னு. और इसलिए वो प्रार्थना में निरंतर था कि परमेश्वर मुझे आशीष चाहिए. ஆனால் இங்கே அல்லேலூயா பலிபீடம் கட்டி ஆராதிச்ச போது, लेकिन जब उसने वेदी बनाकर परमेश्वर की आराधना किया, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபு கேட்கவே இல்லை. उसके बाद याकूब को पूछने की जरूरत नहीं थी कि परमेश्वर तू मुझे आशीष कर. யாக்கோபு கேட்காமலே அவன் ஆராதித்த போது அவனை ஆசீர்வதித்தார். और बिना पूछे जब वो परमेश्वर की आराधना कर रहा था तब उसने आशीष को पा लिया. இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आज आराधना में वो परमेश्वर के लोग, யாக்கோபு ஆராதித்த போது जब याकूब ने आराधना की அல்லேலூயா அவன் கேட்காமலே ஆசீர்வதித்தது போல, और बिना पूछे ही जैसे परमेश्वर ने उसे आशीष दिया, இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, आज परमेश्वर की आराधना करने वाले बच्चे, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளை, आराधना को मुख्यता देने वाले परमेश्वर के लोग, அல்லேலூயா ஆசீர்வாதத்திற்காய் செபிக்காவிட்டாலும் கர்த்தர் அவர்களை अगर ஆசீர்வதிக்கிறார். आप आपकी आशीष के लिए प्रार्थना ना करें फिर भी परमेश्वर आपको आशीष करेगा. இத்தனை பேர் செபம் பண்ணாட்ட கூட ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்காட்டாலும் ஆண்டவர் कि ஆசீர்வதிப்பார். लोग कह सकते हैं मैं मांगू नहीं फिर भी परमेश्वर मुझे आशीष देगा. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு ஆவிக்குரிய இடமாயிருந்த அந்த பெத்தேல் என்கிற இடம், और ऐसा एक आत्मिक और अच्छा एक जगह बेतेल था. இந்த யெரொபெயாமுக்கு பிறகு அந்த இடத்துக்கு பேர் என்ன பேராய் மாறி போனது? अभी यारोबाम के बाद वो जगह का नाम क्या हो गया था? ஓசியா 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. होशे 10वां अध्याय के 5वें वचन में एक नाम दिया गया है. ஓசியா 10:5 அந்த பேர் பெத்தாவன் என்று அது அழைக்கப்பட்டது. होशे 10 के 5 में लिखा है कि वो जगह का नाम बेतावेन हो गया. என்ன பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற? பெத்தாவேன் என்கிற பேர். वहां पर उस जगह का नाम बेतावेन लिखा है. பெத்தேல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? बेतेल का अर्थ क्या है? தேவனுடைய வீடு என்ற அர்த்தமா? परमेश्वर का घर. பெத்தாவேன் என்ற அர்த்தம் என்ன? इन बेतावेन का क्या अर्थ है? அது விக்கிரகங்களின் வீடு என்ற அர்த்தமா? वो मूर्तियों का घर है. அல்லது தேவனுடைய வீடு இப்பொழுது யாருடைய வீடாய் மாறி போனது? விக்கிரகங்களின் வீடாய் மாறி போனது. अब परमेश्वर का घर मूर्तियों का घर बन गया था. அப்படி மாற்றியது யாரு? और ऐसे किसने बदला था? யெரொபெயாம் அப்படி மாற்றி போட்டார். यारोबाम ने ऐसे बदल दिया था. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चे, அன்றைக்கு அந்த யெரொபெயாம் அந்த அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது போல उन दिनों जैसे यारोबाम ने उस बदलाव को लाया, ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வீடும் ஒரு ஆவிக்குரிய பெத்தேலாய் காணப்பட வேண்டும். और उद्धार पायो आपके जीवन में, आपके बच्चों के परिवार के जीवन में आपको बेतेल के समान रहना है. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆவிக்குரிய நிலைமையில இல்லாமல், लेकिन अगर आपका जीवन आत्मिक रीति से नहीं हो तो, யெரொபெயாமை போல பிசாசுக்கு இடம் கொடுத்தால், अगर यारोबाम के समान आप शैतान के लिए जगह दे तो, அது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படாமல் யாருடைய வீடு என்று அழைக்கப்படும்? விக்கிரகம் பிசாசினுடைய வீடு என்று அழைக்கப்படும். तो वो परमेश्वर का घर नहीं लेकिन शैतान का घर कहा जाएगा. அல்லேலூயா, हालेलुया. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். आज हमें अपने आप को समर्पण करना है. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை आप परमेश्वर ये जो जीवन है, அல்லேலூயா, இந்த வாழ்க்கை ये जीवन உம்முடைய வீடாய் என்றைக்கு இருக்க வேண்டும். तेरा एक घर बनने के लिए मदद कर, உம்மை மாத்திரம் ஆராதிக்கிற இடமாய் இருக்க வேண்டும். केवल तेरी आराधना करने के लिए मदद कर. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். और यही बात परमेश्वर हमसे चाहता है. இப்போ இங்கே அவன் என்ன பிடித்து கொண்டிருக்கிறான்? अब यहाँ पर वो क्या पकड़ा है? அல்லேலூயா, தூபம் போடுவதற்காக கலசத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். और अब धूप जलाने के लिए वो वहां पर कुछ कोयले को पकड़ा है. ஆமென். பழைய ஏற்பாட்டில்
எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்தால் पुराने नियम में गिनती में हम पढ़ते हैं, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் गिनती 16वें अध्याय में, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் गिनती 16वें अध्याय में நாம அல்லேலூயா இந்த கோராகை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर हम उस कोरा के बारे में पढ़ते हैं। கோராகு மோசேக்கு விரோதமாய் எழுந்தான். कोरा मूसा के विरोध में खड़ा हुआ था। அப்பொழுது அவனோடு கூட ஒரு 250 பேர்கள் சேர்ந்து கொண்டார்கள். और तब उसके साथ 250 लोग और जुड़ गए थे। அவர்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. और वे सारे लोग साधारण नहीं थे। அந்த 250 பேர்களும் லேவியர்களாய் वे இருந்தார்கள். सारे 250 लोग जो थे वो लेवी थे। அவர்கள் மோசேக்கு மாத்திரம்தான் தூபம் போட தெரியும், ஆரோனுக்கு மட்டும்தான் தெரியுமோ, எங்களுக்கும் தெரியும் என்று தூபம் போட ஆரம்பித்தார்கள். और उन्होंने कहा कि केवल मूसा हारून को नहीं लेकिन हमें भी धूप जलाने आता है, और इसलिए वहां पर धूप जलाने आए थे। என்னாம 16:35 வாசிக்கிறோம். गिनती 16 अध्याय के 35 में हम पढ़ते हैं, அல்லேலூயா. அந்த 250 லேவியர்களும் அக்கினியினால் என்ன செய்யப்பட்டார்கள்? பட்சித்து போடப்பட்டார்கள். और हम पढ़ते 35 वचन में पढ़ते कि वो 250 लोगों को उस आग ने भस्म कर डाला। 16ஆம் அதிகாரம் என்னாகமம் 35வது வசனத்துல गिनती 16 अध्याय के 35 वचन में அக்கினி அவர்கள் மேல வந்து 250 பேர்களும் அழிந்து போனார்கள். और वहां पर पढ़ते हैं कि आग निकली और उन 250 धूप चढ़ाने वालों को भस्म कर डाला। தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அப்படி அழிஞ்சு போனதுக்கு காரணம், और ऐसे नाश होने का कारण क्या था? அல்லேலூயா, சத்தியத்திலே அவர்கள் ஆராதிக்காமல் क्योंकि वो सत्य में आराधना नहीं कर रहे थे, மாம்சத்திலே அல்லேலூயா அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் நின்றார்கள். और शारीरिक रूप में वो परमेश्वर के विरोध में खड़े थे। இப்போ நாம இந்த முதலாவது வசனத்திலையும் 2வது வசனத்திலையும் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், अब पहला राजा 13 अध्याय के पहले और दूसरे वचन में हम पढ़ते हैं, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது पहला राजा 13 अध्याय के पहले और दूसरा वचन में हम पढ़ते हैं, ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பினார். परमेश्वर ने वहां पर एक भविष्यद्वक्ता को भेजा, கர்த்தருடைய மனுஷனை அனுப்பினார். एक परमेश्वर के एक जन को परमेश्वर ने भेजा। அவன் எப்படி வந்தான் என்று பார்க்கிறோம். वो कैसे आया था हम पढ़ते हैं, அவன் எப்படி யெரொபெயாம் இடத்துல வந்தான்? वो कैसे यारोबाम के पास आया था? சும்மா யெரொபெயாம் இடத்துல அந்த தீர்க்கதரிசி வரவில்லை. वो ऐसे ही यारोबाम के पास नहीं आया था। கர்த்தருடைய வார்த்தையின்படி என்று தமிழ்ல நாம் பார்க்கிறோம். हम तमिल में पढ़ते कि परमेश्वर के वचन के अनुसार वो आया, ஆங்கிலத்திலே மற்ற பாஷைகளை வாசித்தால் लेकिन अंग्रेजी और दूसरे भाषा में पढ़ते हैं, கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தருடைய வார்த்தையை அவன் கொண்டு வருகிறான். वो परमेश्वर के वचन पाकर परमेश्वर के एक यारोबाम के पास आया। அவனுடைய ஊழியக்காரன் இந்த தீர்க்கதரிசி சும்மா யெரொபெயாமை சந்திக்க வரல. ये जो भविष्यद्वक्ता था ऐसे खाली हाथ उसे मिलने नहीं आया, அவன் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட அவனை சந்திக்கும்படியாய் வந்தான். लेकिन वो परमेश्वर के वचन के साथ उसे मिलने आया था। சில சமயங்களில் அப்படித்தான் அல்லேலூயா நம்மை கர்த்தர் சந்திக்கிறார். कुछ समय परमेश्वर हमसे ऐसे मिलते हैं, அது எச்சரிப்பின் வார்த்தையோடு கூட நம்மை சந்திக்கலாம். कुछ चेतावनी के वचनों से वो हमें मिलता है। நீங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல दूसरा इतिहास में 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் दूसरा इतिहास 36वां वचन में அல்லேலூயா अध्याय में 15-16 இந்த வசனங்களை வாசித்தால், दूसरा इतिहास 36वां अध्याय का 15 और 16 वचनों में 2 நாளாகமம் 36-15-16 दूसरा इतिहास 36वां अध्याय उसका 15 और 16 वचन में ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேலரை பார்த்து, परमेश्वर इस्राएलियों से कहता है, நீங்கள் காலையில எந்திரிச்சதிலிருந்து तुम जब सुबह उठते हो நான் தீர்க்கதரிசிகளை மறுபடியும் உங்களிடத்திலே அனுப்பினேன். और तब से लेकर मैं बार बार तुम्हारे पास भविष्यद्वक्ता को भेजता हूँ, உங்களுக்கு விரோதமானபடினால் அல்ல, और तुम्हारे विरोध में आने के लिए नहीं। உங்களை நான் என்ன செய்தபடினால்ங்கிறாரு, मैं तुम्हें क्या करने वाला हूँ? உங்களை நான் இரக்கமுள்ளபடினால், உங்களை நேசித்தபடினால் நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன். परमेश्वर कहता है क्योंकि मैं तुमसे प्रेम करता हूँ इसलिए मैं भविष्यद्वक्ता को भेजता हूँ, எச்சரிப்பின் வார்த்தையோடு அனுப்பினேன். चेतावनी के वचनों से मैंने उन्हें भेजा। ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் எச்சரித்த போது, लेकिन जब उन भविष्यद्वक्ताओं ने जब भविष्यवाणी की, அந்த 16வது வசனத்தில் வாசித்தால், 16वें वचन में हम पढ़ते हैं, நீங்களோ அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை அசட்டை செய்தீர்கள், அதை அற்பமாய் எண்ணி எரிந்து விட்டீர்கள். परमेश्वर कहता है तुमने उन वचनों को तुच्छ जाना, ठट्टा किया। இஸ்ரவேலரோடு பல தடவை எச்சரிப்பின் வார்த்தையோடு கர்த்தர் பேசினார். परमेश्वर ने चेतावनी के वचनों से इस्राएल के साथ बात किया था, ஆனால் அதையெல்லாம் அவர்கள் அற்பமாய் துச்சமாய் எண்ணினார்கள். लेकिन वे सारे लोग उसे तुच्छ समझ। ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना करने वाले परमेश्वर के लोग, சில சமயங்களில் கர்த்தர் நம்மோடு
எச்சரிக்கிற வார்த்தையோடு பேசலாம். कुछ समय परमेश्वर चेतावनी के शब्दों से हमें बात करता है, இது நம்ம மேல அவர் எரிச்சலா இருக்கிறபடினால் அல்ல, और ये हमसे कुछ क्रोधित या निराश होकर नहीं, நம்ம மேல இரக்கமா இருக்கிறபடி, लेकिन हम पर दया कर நம்மை நேசிக்கிறபடினால், क्योंकि वो हमसे प्रेम करता है, அவர் எச்சரிக்கிற வார்த்தையை நமக்கு தருகிறார். वो हमें चेतावनी के कुछ शब्दों को बेचता है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. நீங்க ஆமோஸின் புஸ்தகத்துல வாசித்தால், अगर आप आमोस में पढ़ोगे, ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல आमोस 4 अध्याय के 6 वचन में ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஆகாரம் இல்லாத ஒரு நிலைமையை நான் உண்டாக்கினேன் என்கிறார். और परमेश्वर कहता है कि मैंने ऐसे एक परिस्थिति में तुम्हें डाला कि तुम्हारे पास कोई भोजन नहीं था. 6வது வசனத்துல உங்களுக்கு ஆகாரம் இல்லாத ஒரு பஞ்சத்தை உண்டாக்கி பட்டினியாய் கிடக்க வைத்தேன் அந்த கானான் தேசத்துல. और कनान में बिना रोटी के बिना भोजन के रखा और तुम्हें खाली हाथ रखा था. ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். आमोस 4 अध्याय के 6 वचन में, அல்லேலூயா, உங்களுக்கு என்ன இல்லை, तुम्हारे पास क्या नहीं है, சாப்பிடுவதற்கு என்ன இல்லாமல் போட்டேன், அப்ப குறைவை உண்டாக்கினேன். तुम्हारे खाने के लिए कोई भोजन नहीं था, कोई रोटी नहीं थी. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த 6வது வசனத்தினுடைய கடைசியில சொல்றாரு, और इन बातों को कहने के बाद अंत में वो कहते हैं, ஆனாலும் நீங்கள் என்னிடத்திற்கு என்ன செய்யவில்லை, திரும்பாமல் போனீர்கள். तो भी तुम और फिर कर ना आए, ஆனாலும் நீங்கள் என்னிடத்திற்கு திரும்பாமல் போனீர்கள் என்றார். तो भी तुम मेरे पास फिर कर ना आए. அதே 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்தால், और उसी 4 अध्याय के 7 और 8वें वचन में भी हम पढ़ते हैं, ஆண்டவர் சொன்னார், நான் மழையை நிறுத்தினேன். परमेश्वर कहता है कि मैंने वर्षा को रोक लिया था, மழையே இல்லாமல் போனது. बिना वर्षा के तुम थे. அதனால அல்லது பட்டணங்களிலே கிராமங்களிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. और इसलिए वहाँ शहरों में पानी के लिए कोई रास्ता नहीं था. அல்லது ஒரு பட்டணத்திலே மழை பெய்யும், இன்னொரு பட்டணத்திலே மழை பெய்யாமல் போயிடும். और वहाँ पर एक शहर में बारिश होती थी, दूसरे शहर में नहीं होती थी. குடிக்க தண்ணீருக்காக 2 ஊருக்கு அந்த பக்கத்துல போய் மைல் கணக்காய் போய் நீங்க தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். और पानी के लिए 2 गांव आगे बढ़ आपको जाना था. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நான் அனுமதித்தேன். और ऐसी परिस्थिति को मैंने आपके जीवन में रखा था. முதல்ல ஆகார பஞ்சம், पहले का भोजन की कमी, இப்ப என்ன இல்லாத சூழ்நிலை, अब दूसरा क्या था, தண்ணீர் இல்லாமல் மழை இல்லாத சூழ்நிலை. वहाँ पर कोई पानी वर्षा नहीं था. ஆனால் அந்த 8வது வசனத்துல கடைசியில வாசிக்கும் போது, लेकिन 8वें वचन में अंत में हम पढ़ते हैं, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்யவில்லை, திரும்பாமல் போனீர்கள். परमेश्वर फिर एक बार कहता है कि तो भी तुम मेरे और ना फिरे. இது 2வது தடவை கர்த்தர் பேசுறார். ये दूसरी बार परमेश्वर कहते हैं. அல்லது 6வது வசனத்துல, 6 वचन में, இப்ப 8வது வசனத்துல நீங்கள் என்னிடத்துல திரும்பாமல் போனீர்கள். अब 8वें वचन में भी वो कहते तुम मेरे और फिरे नहीं. அல்லது 3வது நீங்கள் 9வது வசனத்தை வாசித்தால், और तीसरी बात 9वें वचन में वो कहता है, நான் கொடிய வியாதியை உங்கள் மத்தியிலே அனுப்பினேன். और मैंने महामारियों को तुम्हारे बीच में भेजा. எகிப்திலே காணப்பட்ட கொள்ளை நோய்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே நான் அனுப்பினேன். जैसे मिस्र में महामारी आई थी, वैसे तुम्हारे जीवन में मैंने भेजा. இப்படிப்பட்ட அல்லேலூயா கொள்ளை நோய்களை அனுப்பினாலும், और ऐसे बीमारी और महामारियों को भेजा, फिर भी நீங்கள் என்னிடத்துல என்ன செய்யல, திரும்பாமல் போனீர்கள். तुम मेरी ओर फिर कर न आए. அதான் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். वही हम 9वें वचन में पढ़ते हैं. இதை தாண்டி நீங்கள் 10வது வசனத்துல வந்தால், और अगर 10वें वचन में आप पढ़ेंगे, 10வது வசனத்துல கர்த்தர் பேசினார், 10वें वचन में परमेश्वर कहते हैं, அல்லேலூயா, உங்களுடைய வயலிலே உங்களுடைய காடுகளிலே இருக்கிற மரங்கள், तुम्हारे जो खेत में वृक्ष है, அது அல்லேலூயா ஆமென், ஆப்பிள் மரமா இருக்கலாம், चाहे वो अंजीर या एप्पल का कोई पेड़ हो, அது ஆப்பூஸ் மாங்கோ மரமா இருக்கலாம், शायद वो आम का पेड़ हो सकता है, முந்திரி மரமா இருக்கலாம், और वैसा कोई अंजीर का पेड़ हो सकता है, அல்லேலூயா என்ன மரமா இருந்தாலும் சரி, चाहे जो भी पेड़ हो, ஆமென், ஒரு மரத்திலையும் ஒரு பலனும் இல்லாமல் எல்லாம் பட்டு போனது போல மாறி போனது. और किसी भी वृक्ष में फल नहीं था, ऐसे मैंने कर दिया था. சாப்பிடுவதற்கு எந்த கனியும் புசிப்பதற்கு இல்லாமல் காணப்படும். खाने के लिए उन वृक्ष में कोई भी फल नहीं था. இன்றைக்கு நாம் பம்பாயில எங்க பார்த்தாலும் என்ன கிடைக்கிறது, आज मुंबई में जहां पर भी देखो हमें क्या मिलता है, எங்க பார்த்தாலும் என்ன கிடைக்கிறது, हमें क्या मिलता है, அல்லேலூயா பழங்கள் கிடைக்கிறது, हमें फल मिलता है, பழங்கள் அல்லேலூயா தாராளமாய் கிடைக்கிறது. हमें फल बहुतायत से मिलता है. ஆப்பிள் வேணா ஆப்பிள், अगर एप्पल चाहिए तो एप्पल मिल முந்திரி जाता है, வேணா முந்திரி, और அல்லேலூயா கிரேப்ஸ் வேணா கிரேப்ஸ், और ग्रेप्स चाहिए तो ग्रेप्स मिल जाता என்ன है. வேணுமோ அத்தனையும் கிடைக்கிறது. जो कुछ चाहिए आपको मिल जाता है. ஆனா கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல்ல
எல்லாம் அற்று போக பண்ணினேன். लेकिन परमेश्वर कहता है कि इस्राएल में मैंने सब कुछ निकाल दिया था। 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? எல்லாம் அற்று போக பண்ணேன். 10वें वचन में कहता है कि उस इस्राएल देश में कुछ भी नहीं था। அப்போ அந்த வசனத்தினுடைய கடைசியில் அவர் சொல்றாரு, और उस वचन के अंत में फिर बात कहता है, ஆயிலும் என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்யவில்லை, திரும்பாமல் போனீர்கள். तो भी तुम मेरी ओर फिर कर नहीं आए। ஆயிலும் என்னிடத்திற்கு திரும்பாமல் போனீர்கள். तो भी तुम मेरी ओर फिर कर नहीं आए। இதையும் சொல்லிட்டு और इस बात को कहकर அதனுடைய 11வது வசனத்துல கர்த்தர் சொன்னாரு, 11वें वचन में वो फिर कहता है, நான் உங்களில் சிலரை சோதோம் அலலியா கொமோரா நாட்களிலே எப்படி அக்கினி பட்சித்து போட்டதோ, और जैसे सदोम उमरा के दिनों में आग से वो भस्म हो गए थे, அதுபோல அநேகர் அக்கினியினாலே அழிந்து போனீர்கள். और ऐसे ही बहुत से लोग आग से नाश हो चुके थे, அநேகரை அக்கினி பட்சித்து போட்டது. और बहुत से लोगों को आग ने नाश कर दिया था। ஆனாலும் நீங்கள் என்னிடத்திற்கு என்ன செய்யவில்லை, திரும்பாமல் போனீர்கள். लेकिन फिर भी तुम लोग मेरे पास फिर कर नहीं आए। இத்தனையும் சொல்லிட்டு தான் और इतने बातों को कहने के बाद ही ஆமோஸின் புஸ்தகம் 4:12 கர்த்தர் சொல்றாரு, आमोस 4 के 12 में परमेश्वर कहता है, இஸ்ரவேலே हे इस्राएल, இவ்வளவு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்தும் परमेश्वर ने इतने बातों को आपके जीवन में किया है, फिर நீ भी ஆண்டவரிடத்தில் திரும்பவில்லையே, तुम मेरे पास फिर लौट कर नहीं நீ आए, மனம் திரும்பவில்லையே, तुम मन फिराए नहीं। ஆயினால் இப்பொழுது ஒன்றை மாத்திரம் நீ சொல்லு, इसलिए अब तुम एक ही बात को करो, உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய், ஆயத்தப்படு. अपने परमेश्वर के सामने आने के लिए तुम तैयार हो जाओ। ஆமோஸ் 4:12 உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. आमोस 4 के बारे में पढ़ते कि परमेश्वर से मिलने के लिए तुम तैयार हो இந்த जाओ। ஆராதனையில கர்த்தர் அதைத்தான் பேசுகிறார். इस आराधना में परमेश्वर यही बात को कहता है। தேவப்பிள்ளை எத்தனையோ காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்துட்டார். परमेश्वर के बच्चे, परमेश्वर ने आपके जीवन में कितने बातों को किया है। உங்களை ஆசீர்வதிச்சு பார்த்துட்டாரு, आपको आशीष देकर उन्होंने देखा, உங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து பார்த்தாரு, आपको अच्छा पगार दिया है, எவ்வளவோ செஞ்சு பார்த்தாரு, बहुत कुछ परमेश्वर ने आपके जीवन में किया, சில பிரச்சனைகளை தந்து பார்த்தாரு, कुछ समस्याओं में आपको डाल के देखा, ஆளல் எல்லாம் பண்ணி பார்த்தாரு. सब कुछ कर देखे, ஆனாலும் கர்த்தரிடத்துல திரும்பாமல் போனதுனால लेकिन फिर भी आप परमेश्वर की ओर नहीं लौटे। நீ கர்த்தர் சொல்றாரு, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். इसलिए परमेश्वर कहता है मैं जल्द आने वाला हूँ, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். वो जल्द आने वाले हैं। நீ உன் தேவனை சந்திக்க என்ன செய், ஆயத்தப்படு. आप परमेश्वर से मिलने के लिए तैयार हो जाओ। எத்தனை பேர் ஆண்டவரே உம்மை சந்திக்க என்னை कि ஆயத்தமாக்கு. लोग कह सकते हैं प्रभु तुझसे मिलने के लिए मुझे तैयार कर। இனி காலங்கள் அலலே இல்ல, और अब समय तो नहीं है, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். बहुत जल्द आने वाले हैं। ஆமென். இயேசுவே வாரும்னு சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமாய் कितने இருக்கோம். लोग तैयार है, प्रभु यीशु तुम आओ, ஆமென். இயேசுவே வாரும். यीशु तुम आ जाओ, நான் உம்மை காண வேண்டும். मैं तुझे देखना चाहता हूँ। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। இப்போ இப்படி எச்சரிப்பின் வார்த்தையோடு வந்தது மாத்திரமல்ல, और अब केवल चेतावनी के वचन के साथ नहीं आया। நீங்க 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் पहला राजा 13 अध्याय के पहला वचन में, அதனுடைய 2வது வசனத்திலே வாசித்து பார்த்தால், पहला राजा 13 अध्याय के दूसरे वचन में अगर आप पढ़ेंगे, இந்த தீர்க்கதரிசி ராஜாவுக்கு விரோதமாய் பேசவில்லை. ये जो भविष्यवक्ता था अब राजा के विरोध में नहीं बात कर அவன் रहा था। எதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்? वो किसके विरोध में भविष्यवाणी किया? அவன் பலிபீடத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். वो उस वेदी के विरोध भविष्यवाणी करने लगा। எதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்? किसके विरोध में वो भविष्यवाणी किया? அல்லது பலிபீடத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். वो उस वेदी के विरोध भविष्यवाणी करने लगा। அல்லேலூயா. हालेलुया। ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना करने वाले परमेश्वर के लोग, பலிபீடம் என்கிறது ஆராதனையை காண்பிக்கிறது. जो वेदी है वो आराधना को दर्शाता है। ஆராதனைக்கு விரோதமாய் அல்லது அந்த யெரொபெயாமினுடைய நாட்களிலே தேவனுடைய எச்சரிப்பு கடந்து வந்தது. और यरोबाम के दिनों में उस आराधना के विरोध में परमेश्वर की भविष्यवाणी आई थी। பலிபீடம் என்பது சபையை காண்பிக்கிறது. वेदी जो है वो कलीसिया को दर्शाता है। பலிபீடம் என்பது ஆராதனையை जो காண்பிக்கிறது. वेदी है उस आराधना को दर्शाता है। இன்றைக்கு உலகத்திலே அல்லது ஆராதனைகள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. आजकल संसार में आराधना बहुत तरीके से हो रहे हैं। வேதத்தில் பார்க்கிறோம், वचन में हम पढ़ते हैं சத்தியத்திலையும் ஆவியிலையும் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். आत्मा और सच्चाई से हमें परमेश्वर की आराधना करना है, ஆவியிலையும் உண்மையிலேயும் ஆராதிக்க வேண்டும். और आत्मा और सच्चाई से हमें आराधना करना है। கீர்த்தனையினாலும் அல்லேலூயா பாடல் சங்கீதங்களினாலும் அவரை ஆராதிக்க வேண்டும். और भजन और उसमें हमें परमेश्वर की आराधना करना है। ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகள் लेकिन आजकल आराधना कैसे हो रही है? விதவிதமாய் போய் கொண்டிருக்கிறது. और भिन्न भिन्न तरीके के आराधना हो रहे हैं। கொலம்பியா என்கிற ஒரு இடத்துல कोलंबिया करके एक जगह पर 2015வது ஆண்டு 2015 में சாத்தான் சபை என்று ஸ்தாபிக்கப்பட்டது. एक शैतान का कलीसिया वहां पर आरंभ हुआ था। இந்த சாத்தான் சபை என்றால் ये जो शैतान का कलीसिया है, அதிலே போதை மருந்துகளை சாப்பிடலாம், वहां पर नशीली चीजों को वो ले
लेते थे, அவர்கள் அல்லேலூயா அமேன் புகைப்பிடிக்கலாம், वहां पर धूम्रपान करते हैं, அவர்கள் அமேன் விபச்சாரம் செய்யலாம், व्यभिचार भी वो कर सकते हैं, என்னென்ன பிசாசு விரும்புகிறானோ அத்தனையும் சாத்தான் சபையிலே அவர்கள் और செய்யலாம். जो कुछ शैतान चाहता है वो सब वो कलीसिया में कर सकते हैं. இதை அநேக பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் और इसमें अमीर घर के बच्चे लोग அவர்கள் அதன் மேல ஈர்க்கப்பட்டு और उससे आकर्षित होकर இன்றைக்கு அவர்கள் சாத்தான் சபையில விழுந்து கிடக்கிறார். आजकल वो शैतान के कलीसिया में वो गिर चुके हैं, சாத்தான் சபையிலே அழிந்து கொண்டு கிடக்கிறார். शैतान के कलीसिया में जाकर वो नाश हो चुके हैं. இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு விரோதமாக और इस प्रकार के आराधना के विरोध में அல்லது ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருடைய எச்சரிப்பு அங்கே கடந்து வருகிறது. परमेश्वर की चेतावनी के वचन उनके विरोध में आता है, அப்படிப்பட்ட அந்த பலிபீடங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. और इस प्रकार के वेदी के विरोध में परमेश्वर का वचन आता है. தமிழ்நாட்டிலே அல்ல ஒருத்தன் பாட்டு படிக்கிறான், तमिलनाडु में एक जो व्यक्ति गीत गाता है, அல்லையா ஒரு வாலிப வயசுல ஒருத்தன் பாட்டு படிக்கிறான். एक जवान जो गीत गाता है, அவன் படிக்கிற பாட்டு वो जो गीत गाता है சினிமா பாட்டுகளுடைய மெட்டெல்லாம் எடுத்து போட்டு முழுவதுமாய் சினிமா பாட்டு படிக்கிறான். और सिनेमा गीत के कुछ चीजों को लेकर वो परमेश्वर के गीतों को में रखता है. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய அல்லையா ஒரு ஃபேமஸ் நடிகன், आज तमिलनाडु का एक अच्छा एक प्रसिद्ध एक्टर का அவன் அந்த சினிமாவில் பாட்டு படிக்கும்போது जैसे वो सिनेमा में गीत गाता है எப்படியெல்லாம் தன்னுடைய காலை ஆட்டுவானோ அந்த டான்ஸுக்கு, और जिस प्रकार से अपने पैरों को हिलाते और डांस करते हुए என்னென்ன அந்த ஸ்டெப்பு, டிஸ்கோ ஸ்டெப்பு, அல்லையா கேபரே ஸ்டெப்பு என்னென்ன வைப்பானோ जो कुछ स्टेप वो सिनेमा के गीत में करता है அத்தனை ஸ்டெப்புகளையும் வச்சு இவன் பாட்டு பாடி ஆடுதான். और वही स्टेप्स को ये मसीह गीत में रखता है. இது अनेक வாலிப பிள்ளைகள் ஈர்க்கப்பட்டு போகிறார்கள். और बहुत से जवान इसमें आकर्षित होकर आ जाते हैं. தேவ பிள்ளையே, அந்த காலத்துல ஆராதனைன்னு சொன்னா और उन दिनों में आराधना कैसे होता था, அதுலயும் ஒரு ட்ரம்மும் ஒரு டேமரினும் இருந்தால் टैमरिन अगर ஆட்கள் உட்கார்ந்து கைதட்டி கர்த்தரை துதித்து ஆராதிப்பார்கள். बैठकर परमेश्वर की आराधना करते थे. ஆனால் இப்பொழுது அந்த சந்ததியெல்லாம் போய் लेकिन अब वो पीढ़ी चला गया है தேவனை அறியாத, சத்தியத்தை அறியாத புதிய சந்ததி எழும்பி இருக்கிறது. और बिना परमेश्वर को जानते हुए कुछ ऐसे पीढ़ी उत्पन्न है. நியாயாதிபதிகள் 2:10 नीति वचन 2 अध्याय के 10वें वचन में पढ़ते हैं, தேவனை அறியாத அல்லி வேறொரு சந்ததி என்ன செய்தது, எழும்பிற்று. ரபஸ். और न्याय 2 अध्याय 10 में हम पढ़ते कि परमेश्वर को जो नहीं जानते ऐसे एक पीढ़ी उत्पन्न हो चुका है. அதில் எத்தனை பேர் தாத்தா பாட்டி ஆயிட்டீங்கன்னு சொல்றீங்க? कितने लोग यहाँ पर दादा दादी हो गए हैं? தாத்தா பாட்டி ஆயிட்டீங்கன்னு சொன்னா कितने लोग अगर दादा दादी आप हो गए हैं, உங்க காலத்துல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? आपके जमाने में आप कैसे थे? உங்க காலத்துல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? आपके जमाने में आप कैसे थे? உங்க காலத்துல வேலை உண்டு, சோலி உண்டு, அல்லைய வீட்டுல உட்கார்ந்துருப்பீங்க. आपका शायद काम कुछ हो सकता था, आप घर पे बैठे रहते थे அந்த ஸ்டைலே வித்தியாசமா இருந்திருக்கும். और आपका जो स्टाइल था वो कुछ अलग ही था. நேரம் கிடைச்சா 4-5 அதிகாரம் படிக்கிறது, अगर समय मिल 4-5 अध्याय को आप पढ़ते थे, நேரம் கிடைச்சா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது. अगर समय मिलता तो कुछ समय आप प्रार्थना करते थे. ஆனால் இப்ப புதிய சந்ததி எழும்புகிறது. लेकिन अब एक नई पीढ़ी उत्पन्न हुई है. இப்ப உள்ள சந்ததிகள் என்னது? ये पीढ़ी के लोग कैसे हैं? இப்ப உள்ள சந்ததி என்னது? ये पीढ़ी के लोग कैसे हैं? அல்லையா நேரம் கிடைச்சா ரவுண்ட்ல வாரது, अगर समय मिलता है तो वो राउंड में जाते हैं கடை கடைக்கு கொறிச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு और दुकानों में जाकर कुछ खरीद कर वो खाते हैं. ஒரு போண்டானோ ஒரு வடையோ ஒரு அல்லையா அமேன் என்னென்னமோ சாண்ட்விச்சோ எல்லாம் தின்னுட்டு और वड़ा सैंडविच जो कुछ मिलता है वो खाते हैं. இப்படி அல்லையா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அல்லையா டேஸ்ட் பண்ணிட்டு கடைசி ராத்திரி 12 மணிக்கு வீடு வந்து சேரும். और ऐसे बाहर जाकर खाकर फिर रात को 12 बजे घर लौटते हैं. அல்லையா இப்ப என்ன ஆயிப்போச்சு, और अब क्या हो गया है, அந்த பழைய சந்ததி முடிய போகுது. இப்ப என்ன சந்ததி வருது? புதிய சந்ததி எழும்பிட்டு. अब वो जो पुरानी पीढ़ी है वो खत्म होने वाला और नई पीढ़ी अब उत्पन्न हो रही है. ஆனால் இப்ப வாண்டுகளா இருக்காங்களே, लेकिन अब जो जवान है இது ஒரு பெரிய மூத்த சந்ததியா இருக்கு. और ये एक बहुत बड़ा एक पीढ़ी बन चुका அது है. இனிமே வரக்கூடிய சந்ததிகள் अभी आने वाला जो पीढ़ी है எந்த நிலைமையில போய் நிக்குமோ சொல்ல முடியாது. वो कैसे जाकर होने वाले हम नहीं जानते. எந்த ஆட்டத்துல போய் ஆடுமோ சொல்ல முடியாது. वो कैसे जाकर नाचने वाले हम नहीं जानते. இப்ப இருக்கிற ஆட்டமே பயங்கரமா இருக்குது. और अभी के नाच गीत कितने हैं वो बहुत இனி हो गया போகிற है. ஆட்டம் எப்படின்னு சொல்ல முடியாது. और आने वाली दिन में क्या कुछ होने वाला हम नहीं जानते. தேவப்பிள்ளை, அதற்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். परमेश्वर लोग उसके लिए आपको प्रार्थना करना है. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளும். प्रभु तुम मेरे परिवार वालों को बचा, என்னுடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். मेरे बच्चों को तू बचा, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. आत्मिक बच्चों के रूप में उन्हें खड़ा कर. உடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு
உம்முடைய பாதுகாப்பு இருக்க और வேண்டும். वे तेरे उपस्थिति से कभी दूर ना हो। எத்தனை பேர் உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஜெபம் பண்ணுவீங்க? कितने लोग ऐसे प्रार्थना करते हैं कि परमेश्वर बच्चों के ऊपर तेरी सुरक्षा हो। அது பெற்றோர்களுக்கும் அந்த பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். माता पिता को परमेश्वर ने ये काम दिया है, அந்த பொறுப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். ये काम परमेश्वर ने माता पिता को दिया है। அது உங்க ஜமானா இப்போ உள்ள ஜமானா அப்படி கிடையாதுன்னு சொல்லி நீங்க பிரியா விட்டா, अगर आप फ्री छोड़ देते कि ये अलग जमाना है, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியா போய் கடைசி பிரியாவே போயிடுறப்பா. और जैसे मैंने कहा वो फ्री और अंत में वो बहुत फ्री हो जाते हैं। ஒரு கண்டிஷன் அவசியம். और एक कंडीशन क्यों नहीं जरूरत? எத்தனை பேர் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டியது அவசியம்? कितने लोग कह सकते हैं कि बच्चों को दंड देना आवश्यक है? நல்லா சொல்லுங்க, பிள்ளைகள் கண்டிக்க வேண்டியது அவசியம். बच्चों को दंड देना आवश्यक है। அல்லேலூயா. நீங்க சத்தம் போட பயப்படவே கூடாது. और आपको डरना नहीं है उन्हें चिल्लाने के लिए। பிள்ளைகளுக்கு 2 அடி கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஆளு பயப்படவே கூடாது. बच्चों को मारने के लिए भी आपको डरने की जरूरत नहीं है। அவ தப்பு பண்ணும்போது அந்த உடனே 2 தட்டு தட்டணும். अगर वो कुछ गलती करते तो तुरंत आपको दो मारना है। அதை விட்டுட்டு சில பேர் என்ன செய்றாங்க? उसे छोड़कर कुछ लोग क्या करते हैं? ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணாலும் ஒண்ணும் சொல்றது கிடையாது. और एक वर्ष तो कुछ भी करे लेकिन कुछ कहते नहीं है। ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா விட்டுறது. और उन्हें फ्री छोड़ देते हैं। வேற ஒரு வருஷம் கழிச்சு என்னைக்காவது கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா, तो एक वर्ष के बाद जब उन्हें क्रोध आता है மொத்தமா சேர்த்து உலக கலந்து தூக்குறது. तो सब कुछ मिलाकर एक साथ उन पर चढ़ जाते हैं। மொத்தமா சேர்த்து சப்பாத்தி கணையோ என்ன கணையோ கையில கிடைக்காத வச்சு பின்னி எடுக்கிறது. उनके हाथ में जो भी लगे चपाती का स्पून है उससे भी उन्हें मार देते हैं। அந்த பிள்ளை என்ன ஆயிரும்? तब वो बच्चा क्या करता அந்த है? பிள்ளையினுடைய இருதயம் கடினமாய் போகும். तो बच्चे का मन कठोर हो जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் சொல்ற, நீ வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். इसलिए आपको जिस तरीके से उन्हें बढ़ाना है वैसे उन्हें बढ़ाना है। வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டியது அவசியம். जिस तरीके से उन्हें बढ़ाना है वो बहुत जरूरी है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஹல்லேலூயா. हालेलुया। ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரன், अफ्रीका में एक परमेश्वर का दास, அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். वो भविष्यवाणी करने वाला एक व्यक्ति என்ன था। தீர்க்க தரிசனம்? वो क्या भविष्यवाणी करता था? அவன் கையில ஒரு போன் வச்சுக்கிறதா. उसके हाथ में एक फोन रखता, போன் வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறான். फोन रखकर यहाँ वहाँ चलकर நடந்துகிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. वो चलते हुए सबको कहता था कि परमेश्वर मुझसे बात कर रहा ஹலோ, है। உங்களுக்கு கேக்குதா? क्या आप सुन पा रहे हैं? ஆளுகிட்ட விசுவாசிகள் கேக்குதா? दूसरे विश्वासी को पूछता था कि तुम सुन पा रहे हो? ஆண்டவர்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன், கேக்குதா? वो कहता है मैं परमेश्वर से बात कर रहा हूँ, क्या आपको सुनाई दे रहा है? அந்த உடனே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். और तुरंत वो भविष्यवाणी कहता था। ஆண்டவர்ட்ட பேசுதேன் அந்த போன்ல, என் போன்ல இருந்து நான் பேசுதேன். वो कहता है कि मेरे फोन से मैं परमेश्वर से बात कर रहा हूँ। எப்போ உனக்கு எங்க இருந்து சிம் கார்டு கிடைச்சதா ஆண்டவர்ட்ட இப்படி பேசுறது? और परमेश्वर से मिलने के लिए उसे सिम कार्ड कहाँ से मिला? எந்த கடையில நீ விலைக்கு வாங்கினாரா? कौन सी दुकान में उसे ऐसे सिम कार्ड मिल गया? அல்ல, தேவ பிள்ளையே, ஆராதனையும் ஆண்டவருடைய காரியங்களும் இன்னைக்கு உலக பிரகாரமாய் போய்கிட்டு இருக்கு. ये परमेश्वर को लोग आराधना और परमेश्वर की चीजें इस संसार के रूप में चले गए हैं। அமெரிக்காவிலே அல்லேலூயா ஒரு இடத்துல, अमेरिका में एक जगह पर, கலிபோர்னியா என்கிற இடத்துல कैलिफोर्निया जगह पर, அல்லேலூயா ஒரு சபைக்கு பேர் வைத்திருக்கிறார். वहां पर एक कलीसिया का नाम ऐसे रखा है। அல்லேலூயா அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் இருட்டுக்குள்ள வச்சிட்டு, वहां पर उस कलीसिया में सारे लोगों को अंधकार में रखते அந்த हैं। சபையில ஸ்டேஜ்ல இருக்கிறவர்களுக்கு और उस कलीसिया में जो स्टेज में रहते थे ஒரு 20-25 பேருக்கு அல்லேலூயா இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார், கேசியோன்னு சொல்லி எல்லாம் அள்ளி கொடுத்து போட வைக்கிறாராம். वहाँ स्टेज पर 20-25 लोग को इंस्ट्रूमेंट देते थे बजाने के लिए। அவர்கள் மியூசிக் ஒரு பக்கம் போட, एक तरफ म्यूजिक बजाते थे, லேசர் லைட் ஓடிக்கிட்டே இருக்கும். वहाँ पर लेजर लाइट चलता था। லேசர் லைட் கலர் கலர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கும். वहाँ पर लाइट्स कलर कलर का होता था। திடீர்னு ரோஸ் கலர் வரும், और तुरंत रोज कलर आता था, திடீர்னு பச்சை வரும், फिर ग्रीन कलर आता था। அல்லேலூயா இப்படி கலர் கலரா வந்துகிட்டு இருக்கும்போது ऐसे कलर कलर जब वहाँ पर आता था, அதுல ஒரு 10-15 பேரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவார்கள். उसमें से 10-15 लोग डिस्को डांस करते थे। அதை பார்த்த உடனே इस बातों को देखकर இருட்டுக்குள்ள நிற்கிறவர்கள், जो अंधकार में लोग थे, அவர்கள் ஆடுற ஆட்டம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்து ஆடுறத பார்த்தா பயங்கரமாய் காணப்படும். और वो सारे लोग एक दूसरे के ऊपर गिरकर इतना नाचते थे। தேவ பிள்ளையே, இப்படி மேலை நாடுகள்ல பல இடங்கள்ல அல்லேலூயா நடக்கிறது மட்டுமல்ல, और ऐसे केवल बारगांव में दूसरे देशों में नहीं चल रहा है। இந்திய தேசத்திலையும் அதுபோல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு. हमारे भारत देश में भी ऐसी चीजें होने लगी है। அல்லேலூயா வாலிபர்களை இழுக்கிறதுக்காக, और जवानों को खींचने के लिए, வாலிப பிள்ளைகளை இழுக்கிறதுக்காக, जवान बच्चों को अपने आप खींचने के लिए, ஆராதனை என்கிற போர்வையில आराधना के नाम पर ஏதோ சினிமா காட்சி நடத்துவது போல, जैसे सिनेमा चलाते वैसे, ஒரு சர்க்கஸும் என்டர்டெயின் நடத்துவது போல நடத்தி கொண்டிருக்கிறார். जैसे सर्कस और एंटरटेनमेंट होता है वैसे वो कलीसिया चलाते हैं। எத்தனை பேர் ஆண்டவரே
என்ன நீர் காத்ததற்காக உமக்கு நன்றி. कितने लोग कहते हैं, परमेश्वर तूने मुझे अब तक बचाए संभाले रखा इसलिए धन्यवाद। லட்சக்கணக்கில் இன்றைக்கு அங்கே அழிந்து கொண்டு கிடக்கிறது. ऐसे लाखों लोग आज नाश की ओर जा रहे हैं, ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கியதற்காக நன்றி சொல்ல. लेकिन परमेश्वर के अनुग्रह ने हमें बचाया, इसलिए हमें परमेश्वर को धन्यवाद देना है। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட பலிபீடத்துக்கு விரோதமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து வந்தது. और इस प्रकार के वेदी के विरुद्ध में परमेश्वर का वचन आया। அல்லேலூயா. என்ன வார்த்தை वंदது? और कैसे एक वचन वहां पर आया? அந்த 1 ராஜாக்கள் 13 அல்லேலூயா ஆமென் 3லே வாசிக்கிறோம். पहला राजा 13 अध्याय के तीसरे वचन में हम पढ़ते हैं। 13:3லே வாசித்தால் पहला राजा 13 अध्याय के तीसरे वचन में இவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். यहाँ पर वो व्यक्ति एक भविष्यवाणी करने लगा। அவன் சொல்றான், இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்ச பிறகு उसने कहा कुछ दिनों के बाद யோசியா என்கிற ஒரு நபர் பிறப்பான். वहां पर योशिया कर एक व्यक्ति जन्म होगा। அந்த யோசியா என்கிற நபர் பிறந்த பிறகு वो जब जन्म लेगा அவன் என்ன செய்வானா, वो क्या करेगा? அந்த பலிபீடத்தை இடித்து தகர்ப்பான். वो उस वेदी को तोड़कर नीचे गिरा देगा। அந்த பலிபீடத்துல ஆராதித்தவருடைய சரீரத்தை என்ன செய்வானா, அதிலே போட்டு எரிப்பான். और उस वेदी में जिन लोगों ने आराधना किया उनके हड्डियों को उस पर डालेगा। அந்த பலிபீடத்துக்கு அல்லது ஆசாரியர்களாக இருந்தவர்கள் செத்து கல்லறைக்குள்ள கிடந்தாலும் और उस वेदी पे जो याजक थे अगर कर वो दफनाए गए फिर भी அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற எலும்புகளை கூட பெரக்கிட்டு வந்து அதுல போட்டு சுட்டெரிப்பான். उन कब्रों में से हड्डी को निकाल कर उस पर वेदी पर रखकर वो जलाएगा। இது நிறைவேறும் என்று அங்கே எச்சரிக்கிறான். और ये बात पूरा होगा ऐसे उसने वहां पर भविष्यवाणी दी। அல்லேலூயா. हालेलुया। இது நிறைவேறுச்சா இல்லையா? क्या ये बात वहां पर पूरा हुआ या नहीं? நிறைவேறுமா நிறைவேறாதா? क्या ये पूरा होगा या नहीं? 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். दूसरा राजा में हम पढ़ते हैं 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம். दूसरा राजा 23वां अध्याय 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல दूसरा राजा 23वां अध्याय 15-16ல என்ன வாசிக்கிறோம்? उसका 15 और 16 वचन में हम क्या पढ़ते हैं? 23:5-16ல வாசிக்கிறோம். 15 और 16 वचन में पढ़ते हैं। அல்லது இதே தீர்க்க தரிசனத்தை தான் அங்கே அவன் சொல்லுகிறான். और इसी भविष्यवाणी को वहां पर उसने किया था। யோசியா என்கிற ஒரு ராஜா அங்கே நிறைவேறுகிறது. और योशिया राजा ने जो उसे तोड़ा वो वहां पर ये पूरा हो चुका நாம் है। 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த தீர்க்க தரிசனம் हमने जो भविष्यवाणी को पहला राजा 13 अध्याय में पढ़ा, 2 ராஜாக்கள் 23-15-16ல வாசித்தால் அது அப்படியே என்ன செய்தது, நிறைவேறி. अब दूसरा राजा 23 के 15 और 16 में वो जो भविष्यवाणी थी वैसे का वैसे पूरा हो गया था। எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீர்வார்? कितने लोग विश्वास करते परमेश्वर का वचन जो कुछ भी हो वो उसे पूरा करेगा? சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றியே தீர்வார். और परमेश्वर का वचन निश्चय पूरा होगा। அதனால உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தவறாய் காணப்படுகிறது, इसलिए आपके जीवन में जो कुछ आपको गलत लगता है, தவறாய் காணப்படுகிறது, जो कुछ आपको गलत लगता है, அதை முதலாவது உடைத்து போட வேண்டியது அவசியம். आपको सबसे पहले उसे तोड़ना है। நீங்க அல்லேலூயா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல न्यायो 6 अध्याय में நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இந்த கிதியோனை அழைத்தார். न्यायो 6 अध्याय में परमेश्वर ने गिदोन को बुलाया। அப்படி கிதியோனை கர்த்தர் அழைத்த போது परमेश्वर ने जब गिदोन को बुलाया था, கிதியோனுடைய சொந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்தது? गिदोन के खुद के घर में क्या था? பாகாலுக்கு என்று ஒரு பலிபீடம் அங்கே அவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்தது. वहां पर बागाल के लिए उसने एक वेदी बनाया था। 6ஆம் அதிகாரம் இது 28வது வசனத்துல அவன் என்ன செய்தான்? न्यायो 6 अध्याय के 28वें वचन में उसने क्या किया? அவனுடைய சொந்த வீட்டுக்குள்ள இருந்த பலிபீடத்தை அவன் அடித்து நொறுக்கி போட்டான். उसके खुद के घर पर जो बाल की वेदी थी उसे उसने गिरा दिया। அல்லேலூயா. தவறான அந்த பலிபீடத்தை அவன் உடைத்து நொறுக்கி அவன் கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்தான். जो गलत वेदी उसके घर में था उसे तोड़कर उसके बाद वो परमेश्वर की आराधना करने लगा। எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில உடைக்க வேண்டியதெல்லாம் உடைத்து, किन लोग कह सकते हैं कि मेरे जीवन में जो कुछ मुझे तोड़ना है उसे मैं तोड़ूंगा, நான் எரிய வேண்டியதெல்லாம் எரிஞ்சிடலாம், जो कुछ मुझे जलाना है उसे मैं जलाऊंगा, உம்மை ஆராதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், और मैं परमेश्वर की आराधना करने के लिए मेरे जीवन को समर्पित உம்மை करता हूँ। ஆராதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். मेरे जीवन को परमेश्वर की आराधना के लिए समर्पित நம்ம करता हूँ। ரட்சிக்கப்பட்டாச்சு, हमने उद्धार पा लिया है, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, हमने 32वां ले लिया है, ஆனாலும் சில தவறான காரியங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். लेकिन फिर भी कुछ गलत चीजें आपके जीवन में हो सकती அது है ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கும். और वो शायद आपके आशीष के लिए एक रुकावट का कारण बन உங்க सकता है। தவறப்பட்டிக்குள்ள ஒரு சின்ன தாயத்து காணப்படலாம், और आपके कुछ सूटकेस छोटी सी चीज होगी, அல்லது உங்களுடைய தவறப்பட்டிக்குள்ள ஒரு சின்ன பொருள் காணப்படலாம். आपके बक्से में कुछ छोटा सा एक वस्तु हो सकता அது है, இரும்பா இருக்கலாம், அது வெண்கலமா இருக்கலாம், தங்கமா கூட இருக்கலாம். वो लोहे का हो सकता है, सोने का भी हो सकता है। தூக்கி எறிய வேண்டியது தூக்கி எறிய வேண்டும். जो कुछ आपको उठा के फेंकना है उसे आपको फेंकना ही है। அல்லேலூயா. हालेलुया। இல்லை என்று சொன்னால்
நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரம் கடந்து வரும். नहीं तो आपको आंसू पोंछने का समय आपके जीवन में आएगा. ஆண்டவருடைய வார்த்தையை எச்சரிக்கும் போது அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து உடைத்து நொறுக்கி போட்டோம் என்றால் जब परमेश्वर का चेतावनी का वचन आता है तब हम जैसे उसे उठाकर फेंक देते हैं கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். तो परमेश्वर उससे खुश होते हैं. எத்தனை பேர் உடைச்சு எறியதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? कितने लोग उठाकर तोड़कर फेंकने के लिए तैयार है? எத்தனை பேர் தூக்கி எறியறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? कितने लोग उठाकर फेंकने के लिए तैयार है? ஆண்டவரே நான் சத்தியத்தில் ஆராதிக்கணும், हाँ प्रभु मैं सत्य में आराधना करूंगा, நான் உண்மையில் ஆராதிக்கணும், मैं सच्चाई में आराधना करूंगा. சத்தியத்தில் ஆராதிக்கணும், உண்மையில் ஆராதிக்கணும். और सच्चाई में अगर आराधना करना है, Praise the Lord. प्रभु की स्तुति हो. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். यही बात परमेश्वर हमसे आज चाहता है. இப்போ இந்த 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம். अब इस पहला राजा 13 अध्याय के 3 वचन में हमने देखा பலிபீடத்தை பார்த்து அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். उस वेदी के विरोध में उसने भविष्यवाणी की. ராஜாவை பார்த்து சொன்னான், இதுதான் அடையாளம். और राजा से उसने कहा कि यही वो चिन्ह है. என்ன அடையாளத்தை சொல்லி சொல்றான்? उसने क्या चिन्ह बताया? அந்த பலிபீடம் உடைந்து அதிலே கிடக்கும். वो जो वेदी है वो टूट जाएगा. பலிபீடம் உடைந்து விழும். और वो जो वेदी है टूट कर नीचे गिरेगा. பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் என்ன செய்யும்? கொட்டப்படும். और उसमें जो राख है वो गिर जाएगी. பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் வெளியே கொட்டப்படும். उस वेदी में से जो राख है वो गिर जाएगी. பிரயோஜனம் இல்லாமல் ஆயி போகும். और वो कोई भी काम का नहीं होगा. பிரயோஜனம் இல்லாமல் அந்த பலிபீடம் கிடக்கும். वो जो वेदी है उसके बाद कोई काम का नहीं होगा. அதுல 5வது வசனத்துல வாசித்தா उसमें 5वें वचन में हम पढ़ते हैं. 3வது வசனத்துல என்ன தீர்க்க தரிசனத்தை இந்த தீர்க்கதரிசி சொன்னானோ, और दूसरा तीसरे वचन में जो कुछ उस भविष्यवक्ता ने कहा था, அதே தீர்க்க தரிசனம் 5வது வசனத்துல என்ன செய்தது? நிறைவேறியது. और वही बात वही भविष्यवाणी 5वें वचन में पूरा हो गया. 5வது வசனத்துல நிறைவேறியதா இல்லையா? क्या 5वें वचन में पूरा हुआ या नहीं? 5வது வசனத்துல அது நிறைவேறியது. 5वें वचन में वो पूरा हो गया. அந்த பலிபீடம் இடிந்து தகர்ந்தது. वो जो वेदी था वो नीचे गिरकर फट அதுல गया இருந்த था. சாம்பல் கொட்டுண்டு விழுந்து போனது. उसमें उसके ऊपर जो कोई राख था वो नीचे गिर गया था. காரணம் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. क्योंकि परमेश्वर ने उसे स्वीकार नहीं किया அந்த था. விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. उस मूर्ति की आराधना को परमेश्वर ने स्वीकार नहीं அந்த किया. தவறான ஆராதனை, தேவனுக்கு பிடிக்காத அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. जिस आराधना परमेश्वर नहीं चाहता था उसे परमेश्वर ने स्वीकार नहीं किया. இன்னைக்கு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் ஆராதிக்கிற ஆராதனை உம்மால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். और आज अपने हाथों को उठाकर कहे, परमेश्वर मेरी आराधना तेरे उपस्थिति में स्वीकार होने पाए. உமக்கு பிரியமா இருக்க வேண்டும். और तू प्रसन्न हो ऐसा एक आराधना में கொஞ்சம் करो. கையை உயர்த்தி தான் சொல்லணும். अपने हाथों को उठाकर कहे, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல परमेश्वर तेरी उपस्थिति में நான் உம்மை ஆராதிக்கிற ஆராதனை जैसे मैं तेरी आराधना करता हूँ நீர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்க வேண்டும். और वो आराधना तू स्वीकार करे ऐसा एक आराधना உமக்கு हो. பிரியமான ஆராதனையா இருக்க வேண்டும். और ऐसा एक आराधना हो जिससे तू प्रसन्न हो. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆராதனை பிரியமாக வேண்டும் என்றால் हमारा जो आराधना अगर परमेश्वर को प्रसन्न होना है तो முதல்ல கர்த்தர் நம்ம மேல பிரியமா तो இருக்கு. सबसे पहले परमेश्वर को हमसे प्रसन्न होना है. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே पहला कुरिन्थियों 10वें अध्याय में 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 10वां अध्याय में அதனுடைய அல்லேலூயா 1ல இருந்து நீங்க 5 வரைக்கும் வாசித்தால் उसके पहले वचन से लेकर 5वें वचन तक अगर आप पढ़ेंगे அல்லேலூயா अनेक காரியங்களை சொல்லுகிறார். वहां पर बहुत से बातों को वो कहता है. மோசேயோடு கூட எல்லாரும் செங்கடலை கடந்து வந்தார்கள். और कहता है मूसा के साथ सारे लोग उस लाल समुद्र को पार तो किए थे. எல்லாரும் செங்கடலை கடந்து வந்தார்கள். और सभी लोग लाल समुद्र पार किए थे. எல்லாரும் மேகங்களுக்கு கீழே வந்தார்கள். और सभी लोग उस बादल के नीचे थे. எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள். सभी लोग मन्ना खाए थे. எல்லாரும்னு சொல்லிட்டு और सब लोग कहकर கடைசியாய் 5வது வசனத்துக்கு வரும்போது अंत में 5वें वचन में कहता है, ஆகிலும் इसलिए அவர் அநேகரில் எப்படி இருக்கவில்லை? பிரியமாய் இருக்கவில்லை. परंतु परमेश्वर उनमें से बहुत से नहीं हुए थे. ஆகிலும் அவர்களில் அநேகரில் பிரியமாய் இருக்கவில்லை. परंतु उनमें से बहुत से लोगों से परमेश्वर प्रसन्न नहीं थे. இவர்கள் எல்லாம் வனாந்தரத்தின் வழியா வந்தவர்கள். ये सारे लोग उस मरुभूमि से बाहर निकले थे. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ये सब खतने किए हुए लोग थे. பஸ்காவை ஆசரித்தவர்கள். और बसका को खाए लोग थे. எல்லாம் செய்தவர்கள். सब कुछ किए लोग थे. ஆனாலும் அவர்களில் அநேகர் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. लेकिन उनमें से बहुत से लोग से परमेश्वर प्रसन्न नहीं थे. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாய் என்னை மாற்றும். आज कहे, परमेश्वर तू प्रसन्न हो ऐसा உமக்கு பிரியமான ஆராதனையாய் हमें செய்ய எனக்கு கிருபை तुझे प्रसन्न करने वाला एक आराधना करने के लिए हमें मदद कर. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஆராதனை குறித்து अनेक காரியங்கள் இருந்தாலும் इस आराधना के बारे में बहुत से बातें हैं. फिर भी அவர் நிறைய ஆடு மிருகங்களுடைய ரத்தத்திலே பிரியப்படுகிறவர் அல்ல. परमेश्वर ऐसे भेड़ बकरियों के लहू से प्रसन्न नहीं होता. அல்லேலூயா. மாம்சத்துல இருந்து கொண்டு
தேவனை பிரியப்படுத்த முடியாது. हम शरीर से परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते. ரோமர் 8:8 வாசிக்கிறோம். रोमियो 8:8 में हम पढ़ते हैं. ரோமர் 8:8 என்ன வாசிக்கிறோம்? रोमियो 8:8 में हम क्या पढ़ते हैं? ஒருவன் மாம்சத்துல இருந்து கொண்டு अगर कोई शरीर में है तो அவன் தேவனை என்ன செய்ய முடியாது? மாம்சத்துல இருந்து கொண்டு மாம்சத்துல உட்பட்டு கொண்டு தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. जो शारीरिक दशा में है वो परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते. மாம்சத்தின் கிரியைகள் என்னதான்? शरीर का काम क्या है? அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் என்னது? शरीर का काम क्या है? அது கலாத்தியர் 5:19 இருந்து படிச்சா गलातियों 5:19 से अगर हम पढ़ेंगे, ஆமென். கலாத்தியர் 5:19 गलातियों 5:19 में மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. जो शरीर का काम है वो तो अर्थात व्यभिचार है. அது விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், அல்லது காமவிகாரம் என்று அங்கே ஒரு பட்டியலே போடுறாரு. और व्यभिचार, गंदे काम, लुचपन, ऐसे बहुत सी बातों को कहता है. இதிலே எல்லாம் இருந்து கொண்டு इनमें अगर आप रहकर இப்படிப்பட்ட பட்டியலுக்குள்ளே இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டு और ऐसे एक परिस्थिति में अगर आप रहकर தேவனுக்கு பிரியமாவும் இருக்க முடியாது. आप परमेश्वर से प्रसन्न नहीं हो सकते ஆராதிக்கிற ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாதுங்க. और आपका आराधना भी परमेश्वर को प्रसन्न नहीं कर सकता. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன செய்யணும்? तो आपको क्या करना है? हमें मलकिया 2:13 मलाकी 2:13 में हम पढ़ते हैं. மல்கியா 2:13 मलाकी 2:13 में நீங்கள் அந்த பலிபீடத்தை நிரப்ப வேண்டும். आपको उस वेदी को भरना है. எதனால நிரப்ப வேண்டுமா? किससे आपको भरना है? அழுகையோடும் आपके आंसुओं से, கண்ணீரோடும் आपके பெருமூச்சினாலும் பலிபீடத்தை நிரப்ப வேண்டும். आपके रोने से, आपके आंसुओं से उसे भरना है. அல்லேலூயா. பலிபீடத்தை எப்படி நிரப்ப வேண்டும்? आपको उस वेदी को कैसे भरना है? அழுகையினாலும் आपके रोने से, हमें கண்ணீரினாலும் आपके आंसुओं से பெருமூச்சோடும் நிரப்ப வேண்டும். और आपके आहों से उसे भरना है. ஆராதனை என்பது பலிபீடம் என்பது ஆராதனை ஆகும். ये जो वेदी है वो आराधना है. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, आराधना में आए हुए परमेश्वर के लोग ஆராதனையில வந்து டிங்கடிடியால ஆடுறதுக்காக வரல. आराधना में आकर आपको कुछ नाच कर नहीं जाना. ஆராதனையில வரும்போது என்ன செய்யணுமா? लेकिन आराधना में आपको क्या करना है? நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். आपको आंसू बहाना है. கண்ணீரோடு கூட ஆராதிக்க வேண்டும். आंसुओं के साथ आपको आराधना करना है. பெருமூச்சோடு ஆராதிக்க வேண்டும். आहों के साथ आपको परमेश्वर की आराधना करना है. आंसुओं के साथ आपको आराधना करना है. ஆராதனையில ஒரு அழுகை காணப்பட வேண்டும். और आराधना में आपको रोने की जरूरत है. அல்லேலூயா. ஆராதனையில கண்ணீர் காணப்பட வேண்டும். आराधना में आपके रोने को आप परमेश्वर देखता ஒரு है. சத்தம் விம்மி விம்மி அழுகிற சத்தம் அங்கே காணப்படும். रोने के आवाज को परमेश्वर चाहता है. இயேசுவே, இயேசப்பா என்கிற ஒரு சத்தம் எழும்ப வேண்டும். और हे यीशु, ऐसा एक आवाज वहां पर निकलना है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் கண்ணீரினால் அல்லேலூயா பலிபீடத்தை நான் நினைக்க விரும்புகிறேன். कितने लोग कहते हैं मैं आंसुओं से मेरी वेदी को भरूंगा. அல்லேலூயா. हालेलुया. பெருமூச்சோடுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? आहों के साथ मतलब क्या है? சின்ன பிள்ளைகளை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா छोटे बच्चे को अगर आप मारते हैं அந்த பிள்ளை அழும். तो वो बच्चा रोने लगता எப்படி है. அழும் தெரியுமா? वो कैसे रोता है? எப்படி அழும்? वो कैसे रोता है? மூச்சு விட முடியாத அளவுக்கு वो सांस नहीं ले पाता है. அப்படியே வயிறு மேல போய் கீழே போயிட்டு அப்படியே அழுகிற அழுகையை பார்த்தா उसका पेट ऊपर नीचे जाता है और ऐसे रोता है. ஆமா, ஏங்கி ஏங்கி அழுவுதான் பிள்ளை. और ऐसे बिना सांस लिए हुए जब रोता है எப்படி அழுவுது? वो कैसे रोता है? எத்தனை பேர் பார்த்திருக்கிற ஏங்கி ஏங்கி அழுகிற பிள்ளை? कितने लोग देखे ऐसे बच्चे को? ஏங்கி ஏங்கி அழுகிற பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. हालेलुया. யாருமே பார்க்கலையா ஏங்கி ஏங்கி அழுத क्या பிள்ளைகளை? किसी ने ऐसे नहीं देखा है? பிள்ளை பெற்றிருக்கீங்களா இல்லையா? ஏங்கி அழுகிற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். क्या आपने बच्चे को ऐसे रोते हुए देखा है? அது கூட சொல்றதுக்கு கை வர மாட்டாங்கிறப்பா. ஒன்னா ஏங்கவே உடலையோ நீங்க? क्या आपने बच्चे को कभी रोते हुए देखा नहीं है? அல்லேலூயா. பணியாரம் என்ன, ஸ்வீட் என்ன எல்லாம் கொடுத்து ஏங்காம வச்சுக்கிட்டீங்களா? வரலாம். शायद आपने बच्चों को स्वीट देकर, मिठाई देकर उसे रोने नहीं दिया. எப்பமாவது ஏங்கி அழுதுச்சாரு இல்லையா? कभी तो आपका बच्चा ऐसे रोया होगा. ஏங்கி அழுதுருக்கிறா. वो रोया तो होगा जरूर. அல்லேலூயா. ஏங்கி அழுகிற பிள்ளைகள். और आहें भरकर रोने वाले बच्चे. இன்னைக்கு ஆராதனையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பார்க்க விரும்புறாரு? आज परमेश्वर आराधना में उसके बच्चे को कैसे देखना चाहता है? எப்படி பார்க்க விரும்புறாரு? कैसे देखना चाहता है? ஏங்கி 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 அழுகிற பிள்ளைகளை பார்க்க, आहें भरकर रोने वाले बच्चे को देखना चाहता है. கண்ணீரோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை, आंसुओं के साथ आराधना करने वाले बच्चों को देखना चाहता அழுகையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை है. और रोकर परमेश्वर की आराधना करने वाले बच्चों को देखता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சினிமா டான்ஸ் ஆடிக்கிட்டு அல்ல. सिनेमा डांस करते हुए नहीं. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆமென். இப்படி என்டர்டெயின் போல
நிக்கிறதுக்காக அல்ல, और एंटरटेनमेंट जैसे करने के लिए नहीं, நம்முடைய ஆராதனையை கண்ணீரால நிரப்பணும். लेकिन हमारी आराधना को आंसू से हमें भरना है। நம்முடைய ஆராதனையை அழுகையோடு நிரப்பணும். हमारे आराधना में आंसू के साथ रोने से हमें भरना है। இத்தனை பேர் அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. कितने लोग तालियां बजाकर परमेश्वर की महिमा कर सकते हैं? ஆண்டவரே நான் கண்ணீரோடு உம்மை ஆராதிக்கிறேன். हाँ प्रभु, मैं आंसुओं के साथ तेरी आराधना நான் करूंगा, அல்லேலூயா கண்ணீரோடு मैं ஆராதிக்கிறேன். आंसुओं के साथ तेरी आराधना நான் करूंगा, அழுகையோடு உம்மை ஆராதிக்கிறேன். मैं रोने से तेरी आराधना करूंगा, பெருமூச்சோடு உம்மை ஆராதிக்கிறேன். आहे भर्तियों में तेरी आराधना அப்படி करूंगा। நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் அதிலே பிரியமா और இருக்கிறார். जब आप ऐसे आराधना करते तो परमेश्वर आपसे प्रसन्न होता है। ஆபேலின் ஆராதனை அங்கீகரித்தது போல கர்த்தர் உங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கிற தேவனாய். जैसे उनका उस आराधना को परमेश्वर ने स्वीकार किया, वैसे आपके आराधना को भी स्वीकार करेगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஆராதனைக்குள்ள வரும்போது அவரை மட்டும் பாருங்க. आराधना में जब हम आते तो परमेश्वर को ही आप அந்த देखें, சிலுவை காட்சியை பாருங்க. उस क्रूस के उस कथा को அந்த देखें, காயங்களை பாருங்க. उन घावों को आप देखें, அவருடைய கிரீடத்தை பாருங்க. उसके क्रीड़ा को देखें, அந்த ஆணி அடிக்கப்பட்ட இடத்தை பாருங்க. जहाँ पर उसे कीला टुकवाए गए वहां पर உங்களால देखें। சும்மா இருக்கவே முடியாது. तब आप ऐसे ही नहीं रह सकते। எத்தனை பேர் நான் அழுது கொண்டே அவரை ஆராதிப்பேன். कितने लोग कह सकते कि मैं रोकर परमेश्वर की आराधना நான் करूंगा, அழுது கொண்டே கண்ணீரோடு அவரை ஆராதி. मैं रोते हुए आंसुओं के साथ उसकी आराधना करूंगा। இன்னைக்கு இந்த ஆராதனையில आज इस आराधना में भी நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி आप बाहर जाएंगे उससे पहले ஒரு 4 சொட்டு கண்ணீராவது வடிக்கணும். और 4 ड्रॉप्स आंसुओं को आपको बहा कर जाना है। எங்க வடிக்கணும்? कहाँ पर आपको बहाना है? கண்ணீர் வடிச்சு ஆராதிச்சுட்டு போகணும். आपको यहाँ पर आंसू बहा कर जाना है। அல்லேலூயா. हालेलुया। சிலர் லேசான கண்ணீர் வந்துரும். कुछ लोग आसानी से उन्हें रोना आ जाता है, சிலருக்கு லேசான கண்ணீர் பொத்துக்கிட்டு வந்துரும். और कुछ कहते तो आंसू बहने लग जाती है। லேசா சொல்லுங்க. और कुछ छोटी सी बात उनसे उन्हें कह दे, என்னடி ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டுருங்க. और अगर आप उनसे पूछे क्या तुम बहुत नाराज हो, வேற ஒண்ணும் கேட்க வேண்டாம். और कुछ पूछने की जरूरत नहीं, என்னடி ஒரு வடியா இருக்கிற, क्या तू आज बहुत अलग लग रही है, அவ்வளவு போதும். उतना ही काफी है उनके लिए। உடனே போது 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 போதுன்னு கண்ணீர் வந்துரும். और उनके आंसू आंख से इतने आंसू निकलने लगती है। அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. और ये एक आशीषित जीवन है, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. एक आशीषित जीवन है। சில சகோதரர்கள் உடனே கண்ணீர் வடிச்சிருவாங்க. कुछ भाई लोग भी तुरंत आंसू बहाने लग जाते हैं, சில சகோதரிகள் உடனே கண்ணீர் வடிச்சிருவாங்க. कुछ बहनें भी तुरंत आंसू बहाने लग சில जाते हैं। சகோதரர்கள் செத்தாலும் கண்ணீர் வடிக்க மாட்டாங்க. लेकिन कुछ भाई जो है जो मृत्यु पर भी वो कभी आंसू नहीं சில बनाते, சகோதரிகளும் செத்தாலும் கண்ணீர் வடிக்க மாட்டாங்க. और कुछ बहनें भी ऐसे मौत तक वो कभी आंसू नहीं நீங்க बहाते। எந்த ரகத்தை சேர்ந்த நிலைமையில இருக்கிறீங்க? आज आप किस प्रकार के हैं? எந்த நிலைமையில இருக்கிறீங்க? आज आप किस प्रकार के हैं? அல்லேலூயா. हालेलुया। கண்ணீர் வருமா வராதா உங்களுக்கு? क्या आपको आंसू आती है या नहीं? கண்ணீர் வரும்னு சொல்ற பிள்ளைகள் கொஞ்சம் கை कितने लोग कहते हैं आंसू बहा सकता हूँ? உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கறனால சொல்றேன். परमेश्वर आपसे प्रसन्न होता है। நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. अच्छे से हाथ उठाकर कहे हैं, எனக்கு லேசான கண்ணீர் வந்துரும். और मैं आंसू बहा सकता हूँ, லேசான கண்ணீர் வந்துரும். मैं आंसू बहा सकता அது हूँ। ஆராதனையில வரட்டும். और वो आंसू आराधना में आने दो, அது அமே ஜெபத்துல வரட்டும். प्रार्थना में उन आंसुओं को आने दो, அமே துதிக்கிற துதியில வரட்டும். आपकी स्तुति में उस आंसुओं को बहने दो। அல்லேலூயா. பாடும்போது கூட கண்ணீரோடு பாட வேண்டும். जब आप गीत गाते आंसुओं के साथ आपको गाना है, அதை உணர்ந்து பாட வேண்டும். उसे महसूस करते हुए आपको गाना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। இப்படி இந்த பலிபீடத்துக்கு விரோதமாய் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். और अब उस वेदी के विरुद्ध में वो भविष्यवाणी किया था। 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் पहला राजा 13 अध्याय में அதனுடைய 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்து उसके 4th वचन में हम पढ़ते हैं, பலிபீடத்துக்கு விரோதமாய் அவன் பேசின போது उस वेदी के विरोध में जब वो बात किया, ராஜா என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். तब उस राजा ने क्या किया? 1 ராஜாக்கள் 13:4 पहला அவனை राजा 13 के 4 பிடியுங்கள் में, என்று சொல்லி ராஜா என்ன செய்தானா கையை அங்கே நீட்டினான். और राजा ने अपने हाथों को उसकी ओर बढ़ाया, கையை நீட்டினான். अपने हाथों को उसकी ओर बढ़ाया। யாரை பிடியுங்கள் என்று? किसे पकड़ लो कहकर, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பிடியுங்கள் என்று கையை நீட்டி. परमेश्वर के व्यक्ति को पकड़ लो कहकर वो अपने हाथों को आगे बढ़ाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவனுடைய கை யாருக்கு விரோதமாய் நீட்டப்படுகிறது? उसका हाथ किसके विरोध में खड़ा हुआ? தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கை நீட்டப்படுகிறது. उसने परमेश्वर के भविष्यद्वक्ता के विरोध में अपने हाथ को उठाया। தேவ பிள்ளையே, அந்த நேரத்தில் ஆண்டவர் மட்டும் இறங்காமல் இருந்திருந்தார். और अगर उस समय पर परमेश्वर नहीं उतरता तो, ஆண்டவர் மட்டும் கிரியை செய்யாமல் இருந்திருந்தார், अगर परमेश्वर वहां पर काम नहीं करते तो அந்த தீர்க்கதரிசி உயிரோடு திரும்பி போயிருந்திருக்க वो மாட்டார். जो भविष्यद्वक्ता था वो जिंदा से लौट नहीं सकता, அவனை அங்கேயே கொன்று போட்டிருப்பான். वहां पर ही उसे मार डालते थे। அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறான். और अब उसे पकड़ लो कर वो राजा कहता है। அல்லேலூயா. இவனுடைய கோபம் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் வருகிறது. इसका जो क्रोध था अब भविष्यद्वक्ता के ऊपर था। இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? उसे क्या करना था? ஒருவேளை அவன் இடத்துல இருந்து தாவீது இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? अगर उसकी जगह पर दाऊद होता तो क्या करता? தாவீது இருந்தால் என்ன செய்திருப்பான்? अगर दाऊद होता तो क्या करता? அவன் உடனே சரண் அடைஞ்சிருப்பான். वो तुरंत ही वहां पर समर्पित कर देता, உடனே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்திருப்பான். तुरंत ही परमेश्वर की ओर अपने
जीवन को समर्पित करता। ஆண்டவரே என்னை மன்னியும். हे परमेश्वर तू मुझे माफ। அவன் ஒப்பு கொடுத்திருந்திருப்பான். वो समर्पित कर देता, ஆனால் இவன் ஒப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா लेकिन वो अर्पण करने के अलावा கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் விரோதமாய் மாறுகிறான். वो परमेश्वर और परमेश्वर के भविष्य के विरोध में गया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கையை நீட்டுகிறான். परमेश्वर की भविष्यवक्ता के विरोध में अपने हाथों को उठाया। ஆனால் ஒன்றை மட்டும் கர்த்தர் சொல்றார். लेकिन परमेश्वर एक बात को, உங்களை எதிர்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, आपके विरोध में आने वाला चाहे जो भी हो, அது ராஜாவா இருக்கலாம், वो चाहे राजा हो सकता है, மந்திரியா இருக்கலாம், मंत्री हो सकता है, உங்களை எதிர்க்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, आपका विरोध में आने वाला चाहे कोई भी हो, கர்த்தர் அவனை பார்க்கிலும் ஒருபடி உங்களை உயர்த்தி வைப்பார். परमेश्वर उससे आपको एक कदम आगे बढ़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। வசனத்துல இருக்கா இல்லையா? वचन में ऐसा है ही। சங்கீதம் 18, भजन संहिता 18, சங்கீதம் 18:48 வாசிக்கிறோம். भजन संहिता 18 अध्याय के 48 वचन में, சங்கீதம் 18:48 வாசிக்கிறோம். भजन संहिता 18 अध्याय के 48 वचन में, அல்லேலூயா. அவரே உங்களுடைய என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல நீர் என்ன செய்கிறீர்? உயர்த்தி. கொடுமையான மனுஷனுக்கு என்ன தப்பு? அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல நீர் என்ன செய்கிறீர்? உயர்த்துகிறீர். तू मुझे मेरे विरोधियों से ऊंचा उठाता है। அல்லேலூயா. हालेलुया। நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. अपने मुंह खोलकर कहिए, அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல என்னை உயர்த்துவார். परमेश्वर मेरे विरोधियों के ऊपर मुझे रखेगा। நல்ல சத்தமா சொன்னீங்களா? क्या आपने आवाज उठाकर कहा? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. बाजू में हाथ देकर कहिए, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல आपके विरोधियों के ऊपर கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा करेगा। கர்த்தர் உயர்த்துவார். परमेश्वर ऊंचा करेगा। இன்னைக்கே உயர்த்திட்டாரு. और आज ही समझ लो परमेश्वर ने ऊंचा कर दिया है। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமை. विश्वास के साथ परमेश्वर की महिमा करे। கர்த்தர் உயர்த்திட்டார். परमेश्वर ने आपको ऊंचा किया है। அல்லேலூயா. हालेलुया। மனுஷனுடைய கை விரோதமாய் நீட்டப்படலாம். मनुष्य का हाथ आपके विरोध में आ सकता है। 1000 பேர் கையை உங்களுக்கு நேர நீட்டலாம். 1000 लोग आपके विरोध में हाथों को उठा सकते हैं। ஆனால் அல்லேலூயா ஒரு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. लेकिन आप विरोध में आने वाले कोई भी हथियार आपके जीवन में सफल नहीं हो सकता। ஆனால் யார் விரோதமாய் கை நீட்டிடக்கூடாது. लेकिन किसका हाथ आपके विरोध में नहीं आना चाहिए? யாத்திராகமம் 7:4 வாசித்தால், और निर्गमन 7 के 4 में हम पढ़ते हैं। யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் निर्गमन 7 के 4 में हम पढ़ते हैं, கர்த்தர் தம்முடைய கையை எகிப்துக்கு விரோதமாய் என்ன செய்தாரா? நீட்டினார். परमेश्वर ने अपने हाथों को मिस्र देश पर बढ़ा। அப்பொழுது பார்வோனுடைய ராணுவமும் அந்த செங்கடலில் என்ன செய்தது? அழிந்து போனது. और तब फिरौन और उसकी सेना वहां पर नाश हो गई। ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டது எகிப்துக்கு விரோதமாய். परमेश्वर का हाथ मिस्र के विरोध में उठाया गया அந்த था। நாட்களில் இருந்த பெரிய வல்லரசு போல இருந்த அந்த எகிப்து நிற்க முடியாமல் போனது. और उन दिनों में जो बड़ा मजबूत देश मिस्र वो खड़ा नहीं रह पाया ஒரு था। குடும்பத்துக்கு விரோதமாய், एक परिवार के विरोध में, ஒரு நபருக்கு விரோதமாய் एक व्यक्ति के विरोध கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் என்றால் परमेश्वर का हाथ अगर बढ़ जाए அது பயங்கரமாய் மாறி போகும். तो वो एक बहुत ही खराब परिस्थिति हो सकती है। அல்லேலூயா. हालेलुया। அதான் நெகமியா சொல்றாரு, और वही नहम्याह कहता, கர்த்தருடைய கரம் என் மேல் எப்படி இருக்கிறது? परमेश्वर का हाथ मेरे ऊपर कैसे है? கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது. परमेश्वर का हाथ मेरे ऊपर भलाई के लिए है। நெகமியா 2:18 சொல்றாரு, நெகமியா கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது. नहम्याह 2 के 18 में कहता है कि परमेश्वर का हाथ मेरे ऊपर भलाई के लिए है। எஸ்ரா 7:6 வாசிக்கிறோம், इस्रा के 6 के 7 में हम पढ़ते கர்த்தருடைய हैं, கரம் எஸ்ராவோடு இருந்தது. परमेश्वर का हाथ इस्रा के साथ था, ராஜா அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான். और जो कुछ उसने मांगा उसे राजा ने दे दिया। இப்படி நிறைய வசனங்கள் உண்டு. ऐसे बहुत से वचन हैं। அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு யாபேசின் ஜெபம் தேவை. लेकिन आज हमें यापेस की प्रार्थना की जरूरत है। யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணா? यापेस ने क्या प्रार्थना किया? ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்க हे வேண்டும். प्रभु तेरा हाथ मेरे साथ रहे। யாருடைய கரம் இருக்க வேண்டும்? किसका हाथ मेरे साथ உம்முடைய रहे? கரம் எனக்கு ஆதரவா இருக்க வேண்டும். हाँ प्रभु तेरा हाथ मेरी मदद के लिए हो, உம்முடைய கரம் எனக்கு நன்மையா இருக்க வேண்டும். तेरा हाथ मेरे लिए भलाई के लिए हो, அது எனக்கு போதும் ஆண்டவரே. वो मेरे लिए काफी है प्रभु। இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல வந்திருக்கிறது. आज परमेश्वर का हाथ आपके ऊपर आता है, நன்மையாய் வந்திருக்கிறது. वो सच्चा आपके हाथ, परमेश्वर का हाथ आपके ऊपर உங்களுடைய आता है। சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் आपके நீட்டப்பட்டிருக்கிறது. शत्रुओं के विरोध में परमेश्वर का हाथ आता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. இப்போ இந்த ராஜா இப்ப என்ன செய்யறான்? और अब ये राजा क्या करता है? நீட்டின கையை அவனால என்ன செய்ய முடியல. जो हाथ को उसने बढ़ाया था वो क्या नहीं कर पा रहा है? ராஜா அமே தீர்க்கதரிசிக்கு விரோதமா நீட்டினானே. राजा जो भविष्यवक्ता के विरोध में अपने हाथ को बढ़ाया அந்த था, 1 ராஜாக்கள் 13:5 நீட்டின அவனுடைய கரத்தை என்ன செய்ய முடியல?
மடக்க முடியல. पहला राजा 13 के 5 में हम पढ़ते जैसे उसने हाथ को बढ़ाया फिर वो उस हाथ को पीछे नहीं ले அது पाया, கம்பு மாதிரி நின்றுச்சு. वो एक लकड़ी के समान वो मजबूत हो गया था, சூம்பின கை போல ஆயிருச்சு. वहां पर उसका हाथ सूख गया था, உயிர் இல்லாத செத்து போன கை மாதிரி ஆயிட்டு. एक मरा हुआ हाथ के समान वहां पर हो அதை गया था। அவனால மடக்க முடியல. उस हाथ को वो फिर पीछे नहीं ले सका। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் परमेश्वर के लोग के विरोध में எழும்புகிற எல்லாம் उठने वाले सारे हथियार கர்த்தர் மடக்க முடியாமல் அருளாம். परमेश्वर उसे नहीं செயலிழந்து போக பண்ணுவார்ல. परमेश्वर उसे नाश करेगा। சொல்லுங்க, செயலிழந்து போக பண்ணு. कहे परमेश्वर उन्हें नाश करेगा। உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் செயலிழந்து போக பண்ணு. आपके विरोध में उठने वाले शैतान के सारे कार्यों को परमेश्वर आज नाश करता है। அவைகள் ஒன்று செய்ய முடியாது. वो आपके विरोध में कुछ नहीं कर पाएंगे, அவைகள் ஒன்று செய்ய वो முடியாது. आपके विरोध में कुछ नहीं कर पाएंगे, அவைகள் இயங்க முடியாது. वो आपके विरोध में कुछ नहीं कर पाएंगे அவன் ஜீவன் இல்லாத நிலைமையாய் மாறி और बिना किसी जीवन के ऐसे परिस्थिति में हो जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அவனுக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு. लेकिन अब इसके अंदर एक बुद्धि आई। அந்த ராஜாவுக்கு என்ன வந்துச்சு? புத்தி வந்துச்சு. अब राजा को एक बुद्धि आई। அவனுக்கு எது மேல நம்பிக்கை வந்து? किस पर भरोसा उसे हुआ? எது மேல நம்பிக்கை வந்து? उसे किस पर भरोसा होने लगा? அந்த ராஜாவுக்கு ஜெபத்தின் மேல ஒரு நம்பிக்கை வந்து. उस राजा को प्रार्थना के ऊपर भरोसा आने लगा। எது மேல நம்பிக்கை வந்துருச்சு? ஜெபத்தின் மேல யெரொபெயாமுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. उस प्रार्थना के ऊपर यारोबाम राजा को अब भरोसा होने लगा। நாம் இங்க என்ன பார்க்கிறோம்? यहाँ पर हम क्या देखते हैं? இப்போ அந்த ராஜா தீர்க்கதரிசியை பார்த்து अब சொல்ல, वो राजा भविष्यद्वक्ता को देखकर कहता है, எனக்காக நீ என்ன செய்? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு எனக்காக நீ ஜெபம் பண்ணு, வேண்டிக்கொள். वो कहता है कि तू मेरे लिए प्रार्थना कर, எனக்காக வேண்டிக்கொள். तू मेरे लिए प्रार्थना कर। ராஜா சொல்றான், எனக்காக நீ வேண்டிக்கொள். अब राजा कहता है तू मेरे लिए प्रार्थना कर। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ராஜாவுக்கு எது மேல நம்பிக்கை வந்துருச்சு? अब राजा को किस पर विश्वास होने लगा? அவனுக்கு ஜெபத்தின் மேல நம்பிக்கை வந்து. उसे अब विश्वास उस प्रार्थना पर आने लगा। வெளிநாட்டுல நடந்த ஒரு சம்பவம், और विदेश में ये बात हुआ, ஒரு இடத்துல அவன் ஒரு சர்ச் அவன் கட்டடம் இருந்தது. एक जगह पर एक कलीसिया थी, அநேகர் அந்த சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறவர்களா இருந்தார். वहां पर बहुत आकर आराधना करते थे। ஆனால் ஒரு பெரிய பணக்காரன் அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலே ஒரு மதுபான கடையை அவன் ஆரம்பிச்சிட்டார். और लेकिन एक वहां पर एक अमीर व्यक्ति चर्च के बाजू में एक दारू के दुकान को आरंभ किया था। நிறைய பணம் செலவழிச்சு ஆரம்பிச்சிட்டார். बहुत पैसे खर्च कर कर उसने वहां पर एक दारू का दुकान खोल दिया। இது நடந்துகிட்டு இருந்த போது और जब आराधना चल रहा था, அந்த சபையில இருந்த அல்லைய விசுவாசிகள் எல்லாரும், उस कलीसिया के कुछ विश्वासी, அல்லைய ஊழியக்கார எல்லாரும் சேர்ந்து उस सेवक सब मिल இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அவர்கள் பேசினார்கள். वो सब बात कर रहे थे कि क्या करे इसके विरोध में। எல்லாரும் சொன்னாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இல்லாம ஆக்குவாரு. सबने कहा कि प्रार्थना करेंगे, परमेश्वर उसे निकाल देगा। அல்லையா. அப்போ எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. तो सभी लोग वहां पर प्रार्थना करने लगे। என்ன ஜெபம்? उन्होंने क्या प्रार्थना किया? என்ன ஜெபம் பண்ணாங்க? उन्होंने क्या प्रार्थना किया? ஆண்டவரே, இந்த மதுபான கடை என்ன செய்யணும்? அகற்றப்படணும், மூடப்படணும். उन्होंने कहा, प्रार्थना किया कि परमेश्वर ये दारू का दुकान बंद हो जाए, यहाँ से निकल जाए। அநேக நாட்கள் அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். बहुत दिनों तक जब वो प्रार्थना करे तो परमेश्वर ने इस प्रार्थना को सुना। ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்ச போது एक दिन जब बहुत बारिश हो रही थी திடீரென்று இடியும் மின்னலுமாய் வந்து और अचानक एक वहां पर थंडर आया அந்த கடை முழுவதுமா தரமட்டமாய் போயிருச்சு. और बिजली के कारण वो जो दुकान था पूरी तरीके से नाश हो चुका அது था। அழிஞ்சு போயிருச்சு. वो वहां पर नाश हो चुका था। ரொம்ப செலவழிச்சு கட்டின கட்டடம். उसे बहुत खर्च कर कर उसे बनाया था। அந்த அவன் கடையினுடைய ஓனருக்கு கோவம் வந்துருச்சு. और अब वो दुकान का जो मालिक था वो क्रोधित हो चुका யார் था। மேல கோவம் வந்துருச்சு? किस पर उसे गुस्सा आया? சர்ச் மேல, சர்ச் விசுவாசிகள் மேல, ஊழியக்காரன் மேல கோவம் வந்துருச்சு. वो कलीसिया और कलीसिया के विश्वासियों के ऊपर सब क्रोध गुस्सा आया। அவன் நேரா எங்க போயிட்டான்? वो सीधा कहां पर गया? நேரா வக்கீல் பிடிச்சு கோர்ட்டுக்கு போயிட்டான். सीधा वकील को पकड़कर वो कोर्ट में गया। கோர்ட்ல போய் சொன்னா, कोर्ट में जाकर उसने कहा, அல்லேலூயா, இந்த மதுபான கடை இடிஞ்சு தரமட்டமானதுக்கு இவங்க தான் காரணம். उसने कहा कि मेरा जो दारू का दुकान अब नाश हो चुका है, ये सब केवल ये चर्च के विश्वासियों के कारण। அவங்க எல்லாம் ஜெபம் பண்ண போய் இப்படி ஆயிருச்சு. ये सारे लोग प्रार्थना किए इसलिए मेरा दुकान अब हो चला இவங்க गया, ஜெபம் பண்ண போய் இதெல்லாம் இடிஞ்சு போயிருச்சு और इनके प्रार्थना के कारण मेरा दुकान अब नाश हो चुका है। அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்ல போய் பேச. और ऐसे जाकर वो कोर्ट में बताने लगा। அப்ப சபையில உள்ளவங்கள எல்லாம் கூப்பிட்டு கேட்காங்க. तब वो कोर्ट में और कलीसिया वालों को बुलाया। ஐயா, நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்காங்க. वकील ने पूछा, क्या तुमने प्रार्थना किया? இது என்னமோ ஆயிரும்ட்டு और उन्होंने सोचा कुछ गलत हो जाए। ஒருத்தன் கூட நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லல. उनमें से एक भी विश्वासी ने ये नहीं कहा कि मैंने प्रार्थना किया। எல்லாரும் ஐயா நாங்க ஜெபம் பண்ணனால அல்ல. सबने कहने लगा कि मैं प्रार्थना किया इसलिए नहीं हुआ। சிலர் பண்ணவே இல்லங்கறாரு. कुछ लोग कहते कि हमने प्रार्थना ही नहीं किया। இதெல்லாம் கேட்டுட்டு इन बातों को सुनकर அந்த ஜட்ஜ் சொல்றான், वो जज कहने लगा, மதுபான கடைக்காரனுக்கு ஜெபத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, ये दारू के दुकान वाले को प्रार्थना के ऊपर भरोसा है, ஆனா சபையில உள்ள உங்களுக்கு ஜெபத்தின் மேல என்ன இல்ல?
நம்பிக்கையில விசுவாசம் இல்லை. लेकिन कलीसिया वालों को प्रार्थना के ऊपर कोई भरोसा नहीं. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு இல்லையே. जो भरोसा उसको है वो आपके ऊपर नहीं, आपके जीवन में नहीं. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना करने वाले परमेश्वर के लोग, அந்த யெரொபெயாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால், और अगर यारोबाम के जीवन में एक भरोसा था तो, ஜெபத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. प्रार्थना के ऊपर अगर उसको भरोसा था तो, எத்தனை பேர் ஜெபத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது? कितने लोग आज कह सकते हैं कि प्रभु प्रार्थना के ऊपर मेरा विश्वास है. டாக்டர்கள் சொல்லலாம், डॉक्टर कह सकते हैं, இருதயத்துல ஓட்டை இருக்குன்னு சொல்லலாம். आपके हृदय में एक खड्डा है कह सकते हैं, டாக்டர்கள் சொல்லலாம். डॉक्टर कह सकते हैं. இன்னைக்கு காலையில ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாங்க. आज सुबह एक बच्चे को लेकर आए ஐயா थे இந்த பிள்ளைக்கு வாழ்வு இல்ல, और इस बच्चे का कोई बढ़ोतरी नहीं, நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தம் ஒண்ணா சேருது. और अच्छा और गंदा जो लहू एक साथ जो जुड़ जाता है. டாக்டர்கள் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கறாங்க. डॉक्टर इस बच्चे को कुछ नहीं कर पा ஆனா रहे, ஜெபத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கு. लेकिन हम प्रार्थना में विश्वास करते हैं. ஜெபத்தை நம்புறோம். वो कहते हैं हम प्रार्थना पर विश्वास करते हैं. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. எத்தனை பேர் ஆமென் ஜெபத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது? कितने लोग कह सकते हैं कि मुझे प्रार्थना में विश्वास है, சொல்லுங்க. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, चाहे मेरी परिस्थिति कैसे भी हो, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, चाहे मेरी परिस्थिति कैसे भी हो, ஜெபத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. मुझे विश्वास प्रार्थना में है, ஜெபத்துல நம்பிக்கை இருக்குது. मुझे प्रार्थना में भरोसा है. கொஞ்சம் கையை தூக்கி சொல்லு, ஜெபத்துல நம்பிக்கை இருக்குது. हमने हाथों को उठाकर कहे मुझे प्रार्थना में भरोसा है. ஹalleluya, हालेलुया. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. बाजू में हाथ देकर भी कहे, சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, चाहे परिस्थिति भी कैसे भी हो, ஜெபத்துல நம்பிக்கை வைங்க. प्रार्थना में आप भरोसा रखें, ஜெபத்துல நம்பிக்கை வைங்க. प्रार्थना में आप भरोसा रखें. ஹalleluya. हालेलुया. ஜெரொபெயாம் அப்படித்தான் ஜெபத்துல நம்பிக்கை வச்சு செபிக்க. यारोबाम ऐसे ही प्रार्थना में भरोसा रखकर उसे प्रार्थना करने को कहा. நடந்த சம்பவம் என்ன? वहां पर क्या हुआ, அந்த தீர்க்கதரிசி அவனுக்காய் ஜெபம் பண்ணான். वो जो भविष्य रखता था अब राजा के लिए प्रार्थना करने लगा, அல்லேலூயா, மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணான். और पूरे मन से वो प्रार्थना करने लगा, ஆண்டவரே இவனுடைய கையை மடக்க வையா. परमेश्वर इसके हाथ को अब ठीक कर दे. அவனுக்காய் ஜெபித்தான். और उसने उसके लिए प्रार्थना किया. யார் விரோதமாய் கையை நீட்டினானோ जो उसके विरोध में हाथ को बढ़ाया था, அவனுக்காகவே ஜெபம் பண்ணான். अब उसके लिए ये प्रार्थना करने लगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. எத்தனை பேர் என் சத்துருக்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன்? कितने लोग कह सकते हैं कि मेरे शत्रुओं के लिए भी मैं प्रार्थना करूंगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறார். परमेश्वर बुराइयों को भलाई में बदलता है, தீமையை நன்மையாய் மாற்றுகிறார். कहे बुराइयों को भलाई में बदलता है. எனக்காய் ஜெபம் பண்ணிக்காங்கன்னு சொன்னார். उसने कहा मेरे लिए प्रार्थना करो. நீங்க எபேசியர்ல வாசித்தால், इफिसियों में अगर आप पढ़ेंगे, கொலோசியர்ல வாசித்தால், कोलोसियों में अगर आप पढ़ेंगे, தெசலோனிக்கர் புத்தகத்துல வாசித்தால், थिस्सलुनीके में हम पढ़ते हैं, ரோமர்ல வாசித்தால், रोमियो में भी हम पढ़ते हैं. பவுல் மறுபடியும் சொல்றார். पौलुस बार बार कहता है, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், अपोस्तल पौलुस कहता है, எனக்காய் ஜெபம் பண்ணிக்காங்க. वो कहता है तुम मेरे लिए प्रार्थना करो, எனக்காய் ஜெபம் பண்ணிக்காங்க. तुम मेरे लिए प्रार्थना करो. अनेक இடங்கள்ல எனக்காய் ஜெபம் பண்ணிக்காங்க. बहुत से बार कहता है कि तुम मेरे लिए प्रार्थना करो. ஒருத்தருக்காய் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியது அவசியம்? செபிக்க வேண்டியது. हमें एक दूसरे के लिए प्रार्थना करना जरूरी है. எத்தனை பேர் சிலர் கஷ்டப்படும் போது ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றீங்க? कितने लोग कह सकते हैं कि अगर कोई संघर्ष में है तो मैं उनके लिए प्रार्थना करूंगा. ஆண்டவரே எனக்கு செபிக்கிற தாளந்த தாங்க. हाँ प्रभु मुझे प्रार्थना करने वाला एक टैलेंट दे, செபிக்கிற வாஞ்சை தாங்க. प्रार्थना करने वाला एक चाहत को दे प्रभु, செபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாங்க. प्रार्थना करने वाला अभिषेक से भर प्रभु. அல்லேலூயா. हालेलुया. இவன் ஜெபம் பண்ண உடனே और जब इसने प्रार्थना किया, அவன் கை என்ன செஞ்சதான்? उसका हाथ क्या हुआ, அவன் கை என்ன முன்ன இருந்தபடி சீர்பட்டது. और उसका हाथ जैसे था वैसे हो गया था. அப்படின்னு சொன்னா திரும்ப சரியானது. अब उसका हाथ फिर ठीक हो चुका था. அதுதான் ஆங்கிலத்திலே ரெஸ்டோரேஷன். और वही अंग्रेजी में पढ़ते कि उसका पुनः स्थापना. ஆங்கிலத்தில் என்னதான்? अंग्रेजी में क्या पढ़ते हैं? அல்லேலூயா, மறுபடியும் சரியானது. फिर से वो ठीक हो गया था. எது சரியாகாமல் இருந்ததோ, जो ठीक नहीं हो पा रहा था, அதையெல்லாம் இப்ப கர்த்தர் சரியாக்கி, अब सब परमेश्वर ने ठीक कर दिया था. எதெல்லாம் அல்லேலூயா முடியாமல் இருந்ததோ, जो कुछ नहीं हो रहा था, கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்து அல்லேலூயா ஆமென் ரெஸ்டோரேஷனை கர்த்தர் கொண்டு வந்தார். परमेश्वर ने एक अद्भुत कर कर पुनः स्थापना उसके जीवन में लाया. அவன் திருப்பி கொண்டான். फिर से उसने पा लिया. தன்னுடைய கையை மறுபடியும் திருப்பி கொண்டான். अपने हाथ को फिर उसने पा लिया था. அல்லேலூயா, தன்னுடைய பிரச்சனைகள் மாறியது. उसका समस्या बदलने लगा, சூழ்நிலைகள் மாறியது. उसकी परिस्थिति बदल गई थी. யெரொபெயாம் மனம் இறங்கின போது, यारोबाम ने जब दया दिखाया, யெரொபெயாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஜெபிக்க சொன்ன போது, जब यारोबाम ने परमेश्वर पर भरोसा रखकर प्रार्थना करने को कहा, கர்த்தர் இவ்வளவு தூரம் அவனுக்காக இறங்குவார் என்றார். अगर परमेश्वर ने इतना उससे उसकी मदद की तो எத்தனை பேர் உங்க ஜெபத்தை கேட்டு कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर हमारे प्रार्थना को सुनकर, சிலருக்கு கர்த்தர் மனம் இறங்க போகிறார். कुछ लोगों के लिए परमेश्वर मदद करेगा, சில குடும்பங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்க, कुछ परिवार की परमेश्वर मदद करेगा, சில வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவார், कुछ जवानों के जीवन में परमेश्वर मदद சில करेगा, சிறு பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். कुछ बच्चों के जीवन में परमेश्वर मदद करेगा. நான் ஜெபத்தை நம்புகிறேன். हम प्रार्थना पर विश्वास करते हैं. நான் ஜெபத்தை நம்புகிறேன். कहो मैं प्रार्थना पर विश्वास करता हूँ. இந்த வருஷம் इस वर्ष में இந்த வருஷம் நமக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் வருஷமாய், हमें पुनः स्थापना का
का 1 वर्ष होगा, திரும்ப அல்லேலூயா நமக்கு பெற்றுக்கொள்ள हम फिर सब कुछ पा लेंगे, திரும்ப கிடைக்கிற வருஷம் हम सब कुछ पा लेंगे। ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் வருஷமாய் மாற்ற परमेश्वर हमारे जीवन में सब कुछ फिर से लौटाएगा। நன்றி ஆண்டவரே कहे धन्यवाद प्रभु। நாம் முழங்காலியை படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब घुटने टेक कर परमेश्वर को धन्यवाद दें। ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை, आराधना में आए परमेश्वर के लोग, ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை आराधना में आए परमेश्वर के लोग நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பார், पूरे मन से अपने आप को समर्पित करें, முழுவதுமாய் அர்ப்பணிப்பார். पूरी तरीके से अपने जीवन को समर्पित करें, ஆண்டவரோடு நாம் பேசுவாரலாம். परमेश्वर से बातें करें।